அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 981வது நிகழ்ச்சி, மேகத்தை துரத்தியவன். ஆஹ் சுஜாதாவோட ஸ்டோரி தான் சொல்ல போறாங்க. நம்முடைய சேவா இணைந்திருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை ஸ்டோரி சொல்லிருக்கீங்க சேவா? இது 11 சார். சுஜாதா 11. கதை மொத்தமா 12 சொல்லியிருக்கேன் சார். மொத்தமா 12. சுஜாதா கதை மட்டும் 11 ஸ்டோரியா? 11 சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சுஜாதாவோட கதைகள் எடுத்து நீங்க இங்க கொடுக்குறீங்க. கேட்கறதுக்கும் அருமையா இருக்குது. ஒரு இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் நான்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. பார்ப்போம் என்ன சொல்றாரு. மேகத்தை துரத்தியவர். நீங்க ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்களின் மேகத்தை துரத்தியவன். இந்த புக்கு பாத்தீங்கன்னா 1979ல சுஜாதா அவர்கள் மாலை மதி அப்படிங்கிற இதழ்ல எழுதியிருக்காங்க. இது ஒரு நாவல். வாங்க கதைக்குள்ள போலாம். பெயர் அன்பழகன். நண்பர்களுக்கு கன். வீட்டுல அன்பு. வயசு 18. அதிகம் படிக்கல. வேலை தருவதா மாணிக்கம் சொல்லியிருக்காரு. அது அப்புறம். இப்போது அறிமுகம். அன்பழகன் திறமைய இத படிக்கிற நம்ம உணர்ந்து கொள்ள வேணும். அப்பதான் அவன் செய்த காரியத்தின் காரியம் புரியும். அவன் சிந்திய ரத்தத்தின் சுத்தம் புரியும் உங்களுக்கு. அன்பழகன் சொன்னபடி கேட்கறதுக்காகவே பிறந்தவன். இந்த மாதிரி ஊர் பூரா தெரு பூரா நம்ம சில பேரை பார்த்திருப்போம். அன்பழகன் ரேஷன் வாங்கிட்டு வருவாரு. லைசன்ஸ் ரெனியூ பண்ணிட்டு வருவாரு. ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வருவாரு. சினிமா டிக்கெட் வாங்கிட்டு வருவாரு. தெருவுல இறங்கி அன்பழகன் அப்படின்னு சொன்னா அவனா அவ்வளவு நல்ல பையனாச்சே அப்படின்பாங்க. அப்படிப்பட்டவனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான் அப்படின்னு யாராலையும் நம்ப முடியல. அன்பழகனுக்கு அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு சொன்னா இந்த பக்கம் பூரா கண்ணீர் ஆயிடும். கண்ணீர் வேண்டாம். ஆனா அவன் அனாதை கிடையாது. கடவுள் அந்த அளவுக்கு வெயிட் அ மினிட். கடவுள் கடவுளை பத்தி அவனுக்கு நிறைய சந்தேகம் உண்டு. அத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போது சித்தப்பா வீட்டுல இருக்கான். அப்பா இறந்துட்டா சித்தப்பா தான் வளர்க்கணும். சித்தப்பானா சொந்த சித்தப்பா இல்ல, ஒண்ணு விட்ட சித்தப்பா. சொந்த ரத்தமும் கிடையாது. அவங்க வீட்டுல ஏறக்குறைய வேலைக்காரன் மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு அவன் வேலைக்காரன் மாதிரி தான் இருப்பான். அவன் வீடை ஃபுல்லா அவன் தான் பாத்துப்பான். அவன் இல்லைன்னா அந்த வீட்டுல எதுவுமே ஓடாது. அவங்க சித்தப்பாவும் சித்தி பேங்க்ல, அவங்க சித்தப்பா பேங்க்ல வேலை பாக்குறாரு. சித்தி சர்க்கார் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அன்பு தான் அந்த வீட்டுல அவ்வளவு வேலையும் பார்ப்பான். காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு பச்சை பச்சையா காய்கறி வாங்கிட்டு அதெல்லாம் கட் பண்ணி சித்தி கிட்ட கொடுப்பான். சித்தி குக்கர் வைப்பாங்க. ஏதாவது ஒரு கடுகு இல்லையா, அன்பு கடுகு வாங்கிட்டு வானா கடுகு ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் சித்தி பாதி சமையல் தான் முடிப்பாங்க. முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரெட் எடுத்து அது முதுகுல ஜாம தடவிட்டு அதை கடை சாப்பிட்டு 9 மணிக்கு ஆபீஸ் போயிருவாங்க. அவங்களோட மத்தியான சமையல் அன்புதான் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுப்பான். சித்தி அதை விட்டு அந்த கிச்சனை விட்டு வெளியே போன அப்புறம் பார்த்தா கிச்சன் கண்ணுக்குட்டி மேய்ஞ்சு போன மாதிரி அப்படி கிடக்கும் அந்த கிச்சன். அதை கிளீன் பண்றதும் அன்போட வேலைதான். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா மெதுவா எந்திரிப்பாரு. எந்திரிச்சு அவர் பேப்பர் படிப்பாரு. பேப்பர் படிச்சுட்டு குளிப்பாரு. குளிச்சுட்டு அபிராமி அந்தாதி பாடுவாரு. அதுக்கப்புறம் பட்டையெல்லாம் போட்டுட்டு 10 மணிக்கு தான் ஆபீஸ் கிளம்பி போவாரு. அவரு பேங்க்ல வேலை பார்க்கிறாரு. யாரை பார்த்தாலும் பேங்க்ல சிரிப்பாரு. மேலதிகாரிக்கு விழுந்து விழுந்து சேவகம் செஞ்சே அவர் ப்ரமோஷன் வாங்கிட்டாரு. இப்போ அந்த பேங்கோட மேனேஜர் அவர் தான். சின்ன பேங்க் தான், கடன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். சின்னதா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய டெபாசிட் சேர்த்துருவாரு. சரஸ்வதி நிதி, மகாலட்சுமி நிதின்னு நிறைய நிதி, அது மாதிரி பேர் வச்சிருக்காங்க அவங்க. சித்தப்பா ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பாப்பாவை போய் எழுப்பணும். பாப்பாவை எழுப்பினோடனே பாப்பா ஒரு பாட்டம் அம்மான்னு அழும். அதை சமாதானப்படுத்தி அதை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அதை பவுடர் போட்டு ட்ரெஸ் போட்டு பின் குத்தி அதை ஸ்கூலுக்கு கொண்டு அனுப்பணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்குங்கிறீங்க? பாபா பிளாக் ஷிப் பாடுறதுக்கு தாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் அது தமிழ்ல எல்லாம் பாடாது. இங்கிலீஷும் இல்லாம தமிழும் இல்லாம ஒரு பாட்டு பாடும். வீட்டுக்கு தமிழ்ல ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டா காதல் வந்துருச்சுன்னு பாட்டு பாடுதுங்க. 10 மணிக்கு மேல அவங்க எல்லாரும் போயிருவாங்க. அன்புக்கு என்ன ஆகும், அன்புக்கு நிறைய துணி கிடக்கும். அதெல்லாம் அன்புதான் துவைப்பான். சித்தி வீட்டுல இருக்கும்போது ஏன் அன்பு நீ துவைக்கிற, நாங்க துவைப்போம்ல அப்படின்னு சித்தி கேட்பாங்க. வெறுமனே கேட்பாங்க, ஆனா அவங்க துவைக்க மாட்டாங்க. எல்லா நாளும் அன்புதான் துவைச்சு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், பாத்திரம் எல்லாம் கழுவி வைப்பான். அப்புறம் பச்சை தண்ணியில குளிப்பான். ஆனா அவனால வெளியில எங்கேயும் போக முடியாது. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், வீட்டுலதான் இருக்க முடியும். பாட்டு பாடுவான், கதை எழுதுவான், புக்கு படிப்பான். இதெல்லாம் மட்டும் அவனால வீட்டுல பண்ண முடியும். 12 மணிக்கு சித்திக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடணும். 1:30 மணிக்கு பாப்பா திருப்பி வந்துரும்.
திருப்பி வந்து அதுக்கு பாலை கொடுத்து தூங்க வைக்கணும். 6 மணி வரைக்கும் வீட்டுலதான் இருக்கணும். 6 மணிக்கு தான் சித்தி வருவாங்க. 2 மணி நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வருவான். பக்கத்துல இருக்க ஒரு கடையில எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு அவன் அரசியல் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பத்தி பேசுவாங்க. எல்லாரும் சிகரெட் பிடிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட வேலையில இருக்கவங்க, இல்லைன்னா வேலைக்கு சேர்றவங்களா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு வேலை இல்லை, இவன்கிட்ட காசும் இல்ல. அவங்க பர்ஸ் எடுத்தாங்கன்னா 10, 50, 100ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா யாரும் அன்பை குத்தி காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டு செலவு பண்ணுவாங்க. அன்புக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் பர்ஸ் வச்சுக்கணும், செலவு நோட்டு வச்சுக்கணும், அதையும் செலவு பண்ணணும், சில்லறை கேட்கணும்னு. ஆனா அன்பு கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனாலயே என்னமோ அன்பு இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா சித்தி நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு பைசா அன்பு கண்ணுல காட்ட மாட்டாங்க. சித்தப்பா வந்து சித்தப்பாவும் சித்தி எதுக்கு எடுத்தாலும் கணக்கு கேட்பாங்க. இவன் போய் 1 ரூபா கேட்டான்னா எதுக்கு அன்பு அப்படின்னு அவங்க சித்தி கேட்பாங்க. இவன் வந்து சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கும் பத்திரிக்கைக்கும் அப்படின்னு சொன்னா, சைக்கிள் காத்தடிக்கிறதுக்கு 15 பைசா, பத்திரிக்கைக்கு 55 பைசா, மொத்தம் 70 பைசா தானே. அப்புறம் எதுக்கு 1 ரூபா குடுக்கல சித்தி அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒண்ணு எதுக்கு அன்பு, சிகரெட் பிடிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. இவன் ஆமான்னு அசடு வழிஞ்சா, அதுக்கு அவங்க சித்தி, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிற? 2. இல்ல இல்ல, நீ ஒரு பாக்கெட் பிடிக்கிற. என்ன சிகரெட்? வில்ஸ். எதுக்கு எடுத்தாலும் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, புதினா கட்டு எவ்வளவு, பஸ் டிக்கெட் எவ்வளவு, பஞ்சர் எவ்வளவு, அப்படியே தொலைச்சிருவாங்க அந்த கேள்வியிலே. ஒரு கட்டத்துல அன்பால பொய் சொல்ல முடியாம அன்பு என்ன பண்ணிட்டாரு, கடுகு 500 கிராம் வாங்கிட்டு சொன்னா 400 வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் காசு எடுக்கிறது. அப்புறம் பேப்பர் கொண்டே போடும்போது அதுல கொஞ்சம் காசு எடுக்கிறது. பேப்பர் இவ்வளவு பேப்பர் வித்தியே, இவ்வளவு காசு தல்லையேன்னு அவங்க சித்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தி அவங்க சித்தப்பா பார்த்து சொல்லுவாங்க, இப்படி பொய் சொல்லாதீங்க உங்க மகனை. நானும் உங்க சித்தப்பாவும் பொய் சொல்லாம தான் நல்ல நிலைமையில இருக்கோம், சொல்லுங்க உங்க மகன் கிட்டன்னு அவங்க அங்கே முடிப்பாங்க. அங்கேருந்து அவங்க சித்தப்பா ஆரம்பிச்சு 15 நிமிஷம் உபதேச ரத்தின மாலை, தலையே சுத்திரும். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவன் போய் அவன் பாயை விரிச்சு பாரதியோட புக் எடுத்து படிப்பான். அவன் எப்பயுமே படிக்கிற புக்கு பாரதியார் புக், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து என்ன ஆசை இருக்கு, என்ன கனவு இருக்குன்னு அன்புக்கே தெரியாதுங்க. சித்தி கண்ணு அவனை தொலைச்சு எடுத்துரும். சித்திக்கு வேற பூனை கண்ணு, கண்ணாடி வேற போட்டிருப்பாங்க அவங்க அதுல. சித்தி வந்து நல்லா கலரா இருப்பாங்க, நல்ல உடம்பு குண்டா இருக்கும். சித்தியோட பற்கள் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். சித்தி வந்து கட்டி வாங்க அன்பு அப்படின்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சுப்பாங்க. எலும்பு உடைஞ்சிரும்னு அவங்களுக்கு பயமா இருக்காது, அவருக்கு வேற ஒரு பயம் இருக்கும் அதுல. டெய்லி அவன் செய்யற வேலைக்கு அவங்க 150 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா அவங்க எந்த பணமும் அவன் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. அவனுக்கு எந்த வேலையும் தெரியவும் தெரியாது. எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது கொஞ்சம் தடுமாறினா, தமிழ்ல 60 மார்க் வாங்கினா, கணக்குல தடுமாறி கணக்குல போயிடுச்சு. அப்புறம் அவனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரேமையும் இல்ல, இஷ்டமும் இல்ல, ஆர்வமும் இல்ல. அவன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா யாரு இந்த வீட்டை பாக்குறது, வீட்டை பெருக்கி விளக்கேத்துறதுக்கு யாரு, துணி மடிக்கிறதுக்கு யாரு, சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு சிக்கிறதுக்கு யாரு? அஹ் தனியா நினைச்சு பார்த்தா நமக்கே அழுக வருங்க. காசுக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து காசுனா எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலயே என்னமோ மாணிக்கம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. எவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொன்னாரு, 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாரு. அன்பு புது படம் பாக்குறதுக்காக லஸ்ஸுக்கு போறாரு. அங்க வந்து ராஜசேகரன் கடை இருக்கு. அங்க ராஜசேகரனும் மாணிக்கமும் நிக்கிறாங்க. மாணிக்கம் உயரமான ஆளு, கையில ஒரு நல்ல கெடிகாரம் கட்டிருக்காரு, நல்ல சட்டை போட்டிருக்காரு. அவர் மேல சிங்கப்பூர் வாசனை அடிக்குது. மாணிக்கம் வந்து நீளமான ஒரு சிகரெட்டை வாயில ரஜினிகாந்த் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. தூரத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வர பொண்ணுங்களை அவங்க 2 பேரும் சைட் அடிச்சுட்டு நிக்கிறாங்க. அன்பு சைக்கிளை வந்து நிறுத்திட்டு ஸ்டாண்டு போட்டுட்டு, வணக்கம் ராஜசேகர் அண்ணன் அப்படின்னு, வாயா கண்ணு எப்படியா இருக்க, நல்லா இருக்கியானோன்னு அவன் நல்லா இருக்கேங்கிறாரு. உடனே ராஜசேகரன் பார்த்து மாணிக்கம் கேட்கிறாரு, யார் இது? இதான் வந்து கண்ணு, இவனை நான் எங்கேயும் பார்த்திருக்கேனே, நீ பேங்க்ல வேலை பாக்குறல? இல்ல இல்ல, பேங்க்ல நான் வேலை பார்க்கல, இங்க சித்தப்பா வேலை பாக்குறாரு. என்னவா வேலை பாக்குறாரு? அவரு பிரான்ச் மேனேஜரா இருக்காரு. எந்த பேங்க்? ஆழ்வார்பேட்டை, அந்த எல்டாம் ஸ்டோர் கிட்ட இருக்கே அந்த பேங்கா? ஆமாமா, இப்போ அடையாருக்கு மாத்திட்டாங்க, சின்ன பேங்க் தான். நீ என்ன பண்ணுவ? நான் சாப்பாடு கொடுக்க வருவேன், பக்கத்துல கூட அயனோஸ்டிக் கேம்பஸ் இருக்குல்ல அப்படின்னு அந்த பையன் அவர் சொல்றாரு. அன்புக்கு பெருமையா சொல்லிக்க ஒரே ஒரு விஷயம் என்ன வாழ்க்கையிலன்னா, அது அவங்க சித்தப்பா பிரான்ச் மேனேஜரா இருக்குது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இந்தாயா ஒரு சிகரெட் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. இவனும் வாங்கி வச்சுக்கிறான். அவரே பத்த வைக்கிறாரு மாணிக்கமே. எனக்கு ஏதாவது வேலை, நீ என்ன படிச்சிருக்க? நான் எஸ்எஸ்எல்சி பாஸா? இல்ல இல்ல ஃபெயிலு, ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன். சரி வா, என் ரூமுக்கு வா, நான் சொல்றேன்.
அப்படியா சரி. என்ன கண்ணு வரையில ரூம்க்கா? வரேன் வரேன். உங்க டைம் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? அவர் 6 மணிங்கிறாரு. 7:30 கொண்டாந்து விட்டுருவீங்களே? பயந்து சாகாதையா? 7:30 கொண்டாந்து விட்டுருவேன்னு ஒரு பெரிய புல்லட் வண்டி வச்சிருக்காரு. அதுல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறாரு. அவனும் ஏறி போறான். அவனுக்கு அந்த வண்டியில போகும்போது இப்படி பறக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சைனா பசாருக்குள்ள வண்டி போகுது. என்னென்னமோ விக்கிறாங்க அந்த சைனா பசார்ல. ஒரு இடத்துல நிறுத்துறாரு. படிக்கட்டு மாதிரி போகுது. மேல மாணிக்கம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்குள்ள உள்ள போனா ரொம்ப நாள் முன்னாடி இந்த வீடு திறந்த மாதிரி இருக்கு. ஒரு கேலண்டர் ஒண்ணு தொங்குது. ஒரு ஆஸ்ட்ரே பூரா வந்து சிகரெட் அணைச்சிருக்காங்க. ஒரு பெஞ்ச் போட்டிருக்கு. ஒரு ஒரு பொண்ணோட போட்டோ ஒண்ணு இருக்கு. கேலண்டர் போட்டோ மாதிரி ஒண்ணு இருக்கு. பழைய வீடா இருக்கு. இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல திறந்து அப்படின்னு நினைச்சுக்கான். அவர் சொல்றாரு, உனக்கு வந்து என்னைய சம்பளம் வேணுங்கிறாரு. அதெல்லாம் முடிவு பண்ணல. என்ன வேலைன்னு சொல்லுங்க. வேலை அப்புறம் சொல்றேன். இது 100 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கணும்னு 100 ரூபாய் வேண்டாம் மனசு நினைச்சுக்கிறான். ஒரு மாசத்துக்கு சிகரெட்டுக்கும் பத்திரிக்கைக்கும் நம்ம போய் அவங்க கிட்ட நிக்க வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. ஒரு சிகரெட்ல என்னமோ பவுடர் மாதிரி கலந்து இவனுக்கு கொடுக்குறான். அதை வாங்கி இவன் வாயில வச்சு இழுக்கிறான். இழுத்தோடனே ஒரு மண்டலம் புகையை வெளியில விடுறான். வெளியில விட்டுட்டு இருமுறான். பார்த்து பார்த்து அப்படிங்கிறாரு அவரு. இன்னொரு தடவை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு சொல்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு சிரிப்பா வருது அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, போதும் இதோட விட்டுரு அப்படிங்கிறாரு. நீங்க முதல்ல கேளுங்க மாணிக்கண்ணே, எனக்கு எப்படியாவது வேலை கொடுத்துருங்க. டெய்லி வந்து அவங்களோட பாடி உள்பாவாடை, அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைக்கு வந்து கழுவி விடுறது, அதுக்கப்புறம் அந்த பொம்பளை என்ன வயசாகுது, என்னோட இப்படி போய் சேச்சே சீ போடி அப்படின்னு அவளை பார்த்து சொல்லணும்னு தோணுது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க. மாணிக்கண்ணன் சொல்றாரு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ வா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா சித்தப்பா வந்து கூப்பிடுறாரு, அன்பு அன்புன்னு கூப்பிடுறாரு. உள்ள சித்தி சொல்றாங்க, அன்பை காணும், நானே வந்து படத்துக்கு போறேன், கூட்டிட்டு போலான்னு தான் பாக்குறேன்னு உள்ள இருந்து வெளியில வராங்க. அவங்க சித்தி பேரு தனலட்சுமி. அவங்க சித்திக்கு உங்க சித்தப்பாக்கு 12 வருஷம் வித்தியாசம். சித்தி வந்து இப்பயும் பார்க்க ரொம்ப இளமையா அழகா இருக்காங்க. இவர் நினைச்சுக்காரு, நம்ம வைஃப் இப்ப கூட அழகா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காரு. கை நிறைய தங்க வளையல், ஒரு தங்க புது மோதிரம் போட்டிருக்காங்க. உங்க சித்தப்பா கேக்குறாரு, இந்த மோதிரம் எங்க வாங்கினேன் அப்படிங்கிறாரு. நான் என்கிட்ட இருக்க 3 நகையை அழிச்சு அழிச்சுதான் பண்றேன், அதுலதான் இந்த மோதிரத்தை வாங்கினேன், என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப என்ன உங்ககிட்ட எல்லாம் சொல்லணுமா? இப்ப என்ன அவுத்து வச்சிருவா அப்படின்னு கோவமா பேசுறாங்க. இல்ல இல்ல, நான் சும்மா கேட்டேன், ஏன் கோவப்படுற? அப்ப நீ அனுப்பலையா அவனை வெளியே? இல்லையே, நான் அனுப்பலையே, அவனை இன்னும் காணுமே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அன்பு உள்ள வரான். உள்ள வந்து தரையை பார்த்து தரையில கால்ல கோலம் போட்டுக்கிட்டே இருக்கான். உடனே அவங்க வந்து கேக்குறாங்க, சித்தப்பா சித்தப்பியும், எங்கடா போன அப்படிங்கிறாங்க. உடனே அவன் வந்து ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பாக்கெட்ல 100 ரூபாய் தெரியுது. என்னடா பாக்கெட்ல 100 ரூபாய், எப்படிடா உனக்கு காசு கிடைச்சோன்னு? நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறான். என்னடா வேலை, என்னடா திடீர்னு சொல்ற? ஆமா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். எவ்வளவுதான் வேலை பாக்குறது உங்களுக்கு? வேலையா வாங்குறீங்க, 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவ்வளவு கேள்வி கேக்குறீங்க என்ன போய். எனக்கு உங்க வீட்டுல இருக்கவே இஷ்டம் இல்ல. என்னடா அன்பு இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க அவங்க சித்தி. நான் சினிமாக்கு வரல, எங்கேயும் வரல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு பாய விரிச்சு அவன் படுத்துடுறான். படுத்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சித்தப்பா சித்தியா அங்க நின்னு ஒரு நிமிஷம் அவனை உத்து பாக்குறாங்க. அப்புறம் அவன் சித்தி சொல்றாங்க, அவன் என்னத்தையோ சாப்பிட்டு வந்திருக்கான், நீங்க வாங்க நம்ம போயிருவோம், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காத்தால ஆகுது. ரத்னா ஆட்டோல வராங்க. வழி தெரியல. ரத்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆட்டோக்காரரு ரத்னாவை பார்த்துட்டு வழி தெரியாட்டியும் சிரிச்சுக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறாரு. என்னம்மா இது ஒரு புது நம்பரா இருக்குமோ, நீ பழைய நம்பர் காட்டுறிய, ஒண்ணுன்னு தெரியலையே, சரி யார் வீடுன்னு சொல்லு. அது என்னோட அக்கா வீடு. அத்தான் பேரு விநாயகம், பிரான்ச்ல மேனேஜரா இருக்காரு. ஒருத்தன் வண்டியில போறான், அவன்கிட்ட கேக்குறாங்க. அவன் வந்து அட்ரஸ் சொல்லும் போது உள்ள எட்டி பார்த்தா ரத்னா இருக்காங்க. ரத்னாவை பார்த்துட்டு, ரத்னா ரொம்ப அழகா இருக்கவோ, நானே வழி காட்டுறேன்னு அவர் கொண்டாந்து வீட்டுல காட்டுறாரு. இவங்க காசை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள வராங்க. அக்கா கேக்குறாங்க, என்னடி திடீர்னு வந்திருக்க? இன்டர்வியூக்கா? அதெல்லாம் தான் வந்திருக்கேன். அத்தா எந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சிட்டாங்க, உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு, எங்கேயா உங்க வீட்டு சேவகன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உள்ள இருக்கான். அன்பை போய் தூங்கிட்டு இருக்கோன்னே இந்த உழுப்பி எழுப்புது. அவன் வந்து ஒண்ணும் புரியா முழிச்சு, என்ன ரத்னா அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், இன்டர்வியூக்கு என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னோடனே, அவன் ஒண்ணுமே பதிலே சொல்ல. முதல்ல ஒரு காஃபி போட்டு கொடு, நீ தானே உங்க வீட்டுல காஃபி போடுவேன், போட்டு கொடு அப்படின்னோடனே அவன் பேசாம உட்கார்ந்துருக்கான். அவங்க அக்கா கூப்பிடுறா உள்ள வாடின்னு. கிச்சன்ல போய் நிக்கிறாங்க. அந்த அக்கா கேக்குறா, அப்பா நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்க. சின்னக்கா தான் வீட்டுக்கு வந்துச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன் திருப்பி மாசமா இருக்காளா? ஆமா, உன்னோட வயசான மாதிரி தெரியுறா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது, என்னாச்சு அன்பு ஒரு மாதிரி இருக்கான், நேத்தி எல்லாம் ஒரே சண்டை, ரொம்ப பேசிட்டான் எங்களை, என்னமோ வீட்டை விட்டு வெளியில போறானா அப்படின்னா. அவன் வெளியே போனா நீ என்னக்கா பண்ணுவேன்? அவன் தானே எல்லா வேலையும் உனக்கு செய்யறான். ஆமா, ஆனா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களும் அவனை மனுஷன் மாதிரி நடத்தணும், வேலைக்கார மாதிரி நடத்துறீங்க, ஒரு காசும் தர மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இல்லடி, நாங்க நல்லா தாண்டி பாத்துக்கிறோம்.
சும்மா சொல்லாதக்கா அப்படின்னு அத்தா எந்திரிச்சு வராரு. என்ன ரத்னா எப்படி இருக்கணும்னு அவன் நல்லா இருக்கேன். அத்தா இந்த ஆபீஸ்ல எனக்கு இன்டர்வியூ கிடைச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா பண்ண. அவரை பார்த்துட்டு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. சரி அத்தா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அன்பு எந்திரிச்சு வரான். என்ன அன்பு, எனக்கு எனக்கு டீ போட்டு தள்ளியானோன்னு, இல்ல நான் வெளியே போய் குடிச்சிட்டு வரேன். வெளியே போயிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து சிகரெட்டை வாங்கி டீயை வாங்கி குடிச்சிட்டு இனிமே அந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படின்னு அன்பு முடிவு பண்றாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா மூஞ்சி கழுவுது. இவர் வெளியே நிக்கிறாரு, குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அன்பு நீ குடிச்சிரு, நானும் குளிச்சிடுறேன், நம்ம போயிட்டு வந்துடலாம், என்ன கூட்டு போவீல. கண்டிப்பா உங்களை இன்னைக்கு மட்டும் கூட்டு போறேன், அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அன்பு. அந்த அம்மா குளிச்சுட்டு அந்த மூஞ்சி கழுவிட்டு திரும்புது. அதாவது தூங்கி வலியுது முகம், ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்ப கூட ரத்னா பார்க்க அழகா இருக்காங்க. அன்புக்கு ரத்னானா ரொம்ப பிடிக்கும். ஆனா ரத்னா அன்புவோட ரொம்ப கொஞ்சம் வயசுல பெரியவங்க, ஆனாலும் அன்புக்கு ரொம்ப பிடிக்கும். அன்புக்கு ரத்னா சொன்னா அதுக்கு மேல மறு பேச்சே கிடையாது. ரெண்டு பேரும் கிளம்பி என்ன பண்றாங்க, இதுக்கு போறாங்க, அந்த வேலைக்கு வேகன்சிக்கு போறாங்க. அங்க பார்த்தா 20 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க 15வது ஆள் தான் ரத்னா. ஒவ்வொரு ஆளுக்கும் 5 நிமிஷம் தான் எடுக்கிறாங்க. ஆனா ரத்னாவை கூப்பிட்டு ரத்னா உள்ள போன அப்புறம் மட்டும் 15 நிமிஷம் அது ரத்னா வர்றதுக்கு. அப்போ அன்பு யோசிக்கிறாரு, ரத்னாக்கும் வேலை கிடைச்சா நம்மள மதிக்கவே மாட்டா, ரத்னாக்கு வேலையே கிடைக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. ஆனா 15 நிமிஷம் கழிச்சு ரத்னா வெளியில வராங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க. இவர் கேக்குறாரு, என்னாச்சு ரத்னா, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. வேலை கிடைச்சிருச்சா, ஆமா, ஏன் நீ சோகமா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான் கேட்டேன். ஆனா சம்பளம் பேசிட்டு இருக்கோம், அவங்க 400 ரூபாய் தரேங்கிறாங்க, நான் 550 ரூபாய் கேட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னோடனே சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அப்ப ரத்னா சொல்றாங்க, நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில போற, நீ இங்கே இரு, சித்தப்பா சித்திக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. இல்ல இல்ல ரத்னா, நான் போய் என் லைஃப பாக்கணும்ல, எனக்கு வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதுன்னு சொல்லும் போது அவங்க உள்ள கூப்பிடுறாங்க. சம்பளம் ஓகே ஆயிடுது, 550 ரூபாய் ஓகே ஆயிடுது. ரத்னா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க ரத்னா. இந்த பக்கம் இவர் ராஜசேகரனை மாணிக்கத்தை பாக்குறதுக்கு நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அன்பு போயிடுறாரு. ராஜசேகரன் கடையில் இருக்காரு. மாணிக்கம் கேக்குறாரு, எங்கேயா அந்த கண்ணு அப்படிங்கிறாரு. அவன் இன்னும் வரலையே அப்படின்னோடனே அவர் ராஜசேகரன் சொல்றாரு, ஏன் அவனுக்கு ஏதாவது வேலை தர போறீங்களா, ஏன் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லணுமா. இல்ல இல்ல, அவன் அவ்வளோ ஒரு உஷார் கிடையாது. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அது அவன் தான் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அப்படியா, பாத்துக்கங்க, சரி நான் போயிட்டு அப்புறமாட்டி வரேன், அவன் வந்தா நான் கேட்டேன்னு சொல்லாத அப்படிங்கும் போது அவன் சைக்கிள் நிட்டு, வணக்கம் அண்ணே, நான் உங்களை தான் பாக்கணும்னு வந்தேன் மாணிக்கண்ணே, என் வேலை என்னாச்சு, உங்களுக்கு 100 ஆயிடுச்சுன்னு ராஜசேகர் சொல்றாரு. உன்னைத்தான் இப்ப தேடிட்டு இருந்தாருன்னு மாணிக்கம் அவரை திரும்பி மறைக்கிறாரு. சரி வா, நான் போலாம், நான் சொல்றேன் உனக்கு வேலை என்னன்னு அப்படின்னு. அவர் சொல்றாரு, எங்க உங்க ரூம்கா. இல்ல இல்ல, என் ரூம்க்கு இல்ல, வேற ஒரு இடத்துக்குன்னு ஒரு ஹோட்டல் கூட்டு போறாரு. அந்த ஹோட்டல் பயங்கர சத்தமா இருக்கு, பயங்கர பிஸியா இருக்கு. அங்க எந்த பேசினாலும் காது நம்ம கொண்டு போய் உள்ள வச்சாதான் சத்தமே கேட்கும், அவ்வளவு கூட்டமா இருக்கு. இவங்க பேர் இடத்துல உட்கார்றாங்க. ஒரு 2 பிளேட் போண்டாவும் 2 டீயும் ஆர்டர் பண்றாங்க. அவர் சொல்றாரு, நான் சொல்றத கவனமா கேளு, நம்ம நான் என்ன வேலைன்னு உனக்கு சொல்ல போறேன், ரொம்ப ஆர்வமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம பேங்க்ல திருட போறோம். என்னது அப்படிங்கிறான். உடனே உங்க சித்தப்பா பேங்க்ல. ஐயோ, என்னால எல்லாம் முடியாது, ஒண்ணும் பயப்படாதயா, நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளு, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணி சொல்லு, அவசரப்படாத அப்படின்னு. இல்ல இல்ல, பேங்க்ல திருடுனா ரொம்ப தப்பு, அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, நான் சொல்றத டீட்டெயிலா கேளு. உங்க சித்தப்பா பேங்க் பக்கத்துல ஒரு பெரிய கம்பெனி ஒண்ணு இருக்கு, அதுல 2500 பேர் வேலை பாக்குறாங்க. அந்த கம்பெனில தான் நம்ம திருட போறோம். ஆஹ் அவனோட இவர் சொல்றாரு, அதெல்லாம் சரியா வராது, என்னை விட்டுருங்கிறாரு. இல்ல இல்ல, ஃபுல்லா கேளுன்னு, அப்புறம் ஏன் நல்ல நல்ல பேசுற, முதல்ல நீ டீயே சாப்பிடணும்னு அவர் டீயே பார்த்துட்டு இருக்காரு. அதை சாப்பிடவும் இல்ல. அந்த பேங்க்ல ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாசத்துல ஒரு ஆளுக்கு 350 ரூபாய் சம்பளம்னா 2500 பேருக்கு போது எண்ணி பாரு, கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய். நம்ம திருடு போறதெல்லாம் 2 நாள் தான், 29 செப்டம்பர் 30 இந்த 2 நாளுக்குள்ளதான். 1ஆம் தேதி அக்டோபர் 1 அந்த சம்பளத்தை அவங்க எடுத்துருவாங்க. கண்டிப்பா சம்பளம் 1ஆம் தேதினா 29 30 லீவுனா 29 வந்துரும். நீ எனக்கு 2 விஷயம் தான் செய்யணும். ஒண்ணு, மேல் விவரம் எடுத்து கொடுக்கணும், அந்த பேங்க்ல ஏதாவது அலாரம் இருக்கா அதெல்லாம் டீடைல்ஸ் கொண்டு கொடுக்கணும். அப்புறம் சாவியோட பிரதி எடுத்தாந்து கொடுக்கணும். உங்க சித்தப்பா பேங்க் தானே அது, கண்டிப்பா உன்னால அதெல்லாம் எடுக்க முடியணும்னு. இல்ல இல்ல, என்னை விட்டுருங்க, என்னால முடியவே முடியாது, நீ அவசரப்படாம என்ன பண்ணு, வீட்டுக்கு போ, இத பத்தி நல்லா யோசி, அதுக்கப்புறம் முடிவு சொல்லு, நைட்டு பூரா யோசி, நாளைக்கு காத்தாலும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு, நான் வேற ஆள் வச்சு பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, வேற என்னங்க வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் பில் அப்படிங்கிறாரு. உடனே இவர் பில் வாங்கி பில்ல கொடுத்துட்டு, சரி நீ கிளம்பு, நாளை காத்தால சொல்லு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு.
இவன் வீட்டுக்கு வர வழியில வந்துட்டு யோசிச்சே இருக்கான், இது எவ்வளவு பெரிய தப்பு, இதை நம்ம பண்ணவே கூடாது. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கோம், 5 பைசா 10 பைசா பண்ணிருக்கோம். ஆனா இது பெரிய திருட்டு, மாட்டினால் 7-8 வருஷம் ஜெயிலு. ஐயோ இதை ஒத்துக்கவே கூடாதுங்கும் போது மனசுக்குள்ள ஒண்ணு தோடுது, இன்னொரு பெரிய தப்பும் பண்ணிருக்கோம். ஆனா அது நம்ம தப்பு இல்ல, அது அவங்க பண்ண தப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க சித்தப்பா கேக்குறான், என்ன தோற திருப்பி வந்துட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவர் அவர் வந்து மனசுல நினைக்கிறாரு, நம்ம வந்து மாணிக்கண்ணன்கிட்ட முன்னாடியே மாணிக்கண்ணன் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி வந்து நான் அவங்க வீட்டை விட்டு வெளியில வர போறேன் அப்படின்னு. அவர் வந்து 15 நாள் நீ இரு, அதுக்கப்புறம் வான்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஐடியா ஞாபகம் வரும். 15 நாள் கழிச்சு நான் போயிடுறேன் சித்தப்பா, எனக்கு ஒரு வழியை பாத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட அப்படி பேசுறது தப்புதான் அப்படின்னோடனே அவர் வந்து இல்லையே நேத்து ஓவரா பேசுனீங்க, இல்ல இல்ல சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கும் போது ரத்னா வராங்க. அதான் நான் பேசிட்டேன், அவன் தான் சரிங்கிறான்ல, இதுக்கு மேல ஏன் அத்தா அப்படி எல்லாம் பண்றீங்க, அவன் இங்கேயே இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னோடனே அவர் வந்து சரி உனக்காக ஒத்துக்கிற ரத்னா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சாவியை கொடுத்து, இந்த ரத்னா இதை கொண்டு போய் இதுல வை, லாக்கர்ல வை அப்படிங்கிறாரு, வீட்டுல அலமாரியில வைக்க சொல்றாரு. அப்போ வந்து இவ சொல்றான் வந்து அன்பழகன், ஏன் என்கிட்ட தானே எப்பயுமே கொடுப்பீங்க, இப்ப என்ன ரத்னாட்ட கொடுக்குறீங்க, என்கிட்ட கொடுங்க சித்தப்பான்னு வாங்கினோடனே, பரவாயில்லையே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியே, சரி நீயே கொண்டே வைனோடனே அந்த சாவியை வாங்கி பாக்குறேன், அதுல 6 சாவி இருக்கு. 6 சாவி இருக்கு, இதை ஈஸியா எடுத்துடலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் அலமாரியில வைக்கிறான். அலமாரியை பூட்டி அந்த சாவியை செவத்துல தொங்க விடுறான். அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், விலகு சைத்தானே விலகு, இது நமக்கு தேவையில்லை, நான் திருடக்கூடாது, திருடினா பெரிய பிரச்சனை ஆயிடும், நமக்கு வந்து பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ரூம்ல போய் பாயை விரிச்சு பாரதியார் புக் எடுத்து படிக்கிறான். அப்ப ரத்னா வந்து கேக்குறாங்க, என்ன அன்பு என்ன பண்ற அப்படிங்கிறாங்க. இல்ல பாரதியார் புக்கு படிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம், அக்கா 6ல இருந்து 60 வரை படம் போடணும்னு சொன்னாங்க, வா போயிட்டு வரும். இல்ல நான்லாம் எந்த படத்துக்கும் வரல. இல்ல இல்ல நீ வா, ஏன் வேண்டான்னு சொல்ற, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவன் சொல்றான் நான் தான் டிக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிறான். உடனே வந்து ரத்தம் சொல்றாங்க, சரி நீ டிக்கெட் எடு, நான் வேலை கிடைச்சதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். போய் படம் பாக்குறாங்க. படம் ஒரே அழுகையா இருக்கு. அழுதுட்டே இருக்கும்போது ஒரு தெரியாம வந்து ரத்னா என்ன பண்ணிடுறாங்க, இவர் மேல கைய வச்சிடுறாங்க. உடனே இவர் அது நல்லதுக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடுவு படத்துல ஏதோ ஒரு இடத்துல இவர் வந்து அந்த அம்மா நெஞ்சில கை வச்சிடறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, மரியாதையா கை அடிச்சிரு, நீ நான் வந்து சொந்தக்கார பையன் அப்படின்னு சும்மா விடுறேன், வேற ஒருத்தர் வந்து அடிச்சிருவேன், மரியாதை கை எடுத்துருனோன்னு அவனுக்கு வந்து இந்த அடிப்பட்ட பறவை மாதிரி அவனுக்கு தோணிடுது, ரொம்ப கஷ்டமா இருந்து கை எடுத்துடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரத்னா நான் தெரியாம பண்ணிட்டேன், இல்ல இல்ல நான் அதை போய் மறந்துட்டேன் அன்பு, நீ விட்டு நானும் விட்டுறேன், ஆனா அந்த எண்ணத்துல என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா படுக்க போயிருது. அந்த மாதிரி நைட்டு படுத்து கிடக்கும் போது யோசிக்கிறான், நம்ம கிட்ட காசு இல்ல பணம் இல்லைன்னு தானே ரத்னா அப்படி பேசுறாங்க, ஒருவேளை நம்ம கிட்ட காசு பணம் எல்லாம் வந்துருச்சுன்னா ரத்னா அப்படி நம்ம கிட்ட பேசுவாங்களா, நம்ம வந்து இந்த பணத்தை அடிச்சாதான் என்ன, இந்த சாவியோட பிரதி எடுத்து கொடுக்கணும், டீட்டெயில்ஸ் எடுத்து தரணும், வேற என்ன பண்ண போறோம், நமக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிறாங்க. அப்ப நம்ம பேசாம, அவரு அந்த மாணிக்கம் சொல்லியிருப்பாரு, உனக்கு 5 லட்சம் எனக்கு 4 லட்சம்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு வச்சு பாக்குறான் மறுபடியும் போயிட்டு, அந்த யோசனை உள்ள போயிட்டே இருக்கு. சரி எப்படியாச்சும் நம்ம எடுத்துருவோம், நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அன்னைக்கு அடுத்த நாள் காத்தால ஆகுது. அவங்க சித்தப்பா வந்து ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப இவன் போய் சொல்றான், என் ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து மாணிக்கம் சொல்லி கொடுத்திருப்பாரு, இந்த மாதிரி உன் சித்தப்பாட்ட போய் சொல்லு, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பேங்க்ல லோன் வேணும், அதனால உங்க ஆபீஸ்க்கு நான் வரேன்னு சொல்லு, அந்த மாதிரி ஆபீஸ்க்கு போய் டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இவன் போயிட்டு, அஹ் சித்தப்பா இந்த மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பேங்க்ல லோன் வேணுமா, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும், ஃப்ரெண்டா யாரு அப்படிங்கிறாரு. அவனை யோசிச்சு மாதவன் அப்படின்னோடனே, ஓ அவனை கூட்டிட்டு வரியா, இல்ல இல்ல சித்தப்பா நான் கேட்டு போய் அவன்கிட்ட சொன்னா போதும், சரி அப்ப இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு, சரி சித்தப்பா நான் எடுத்துட்டு வரேன்னு சாப்பாடு எடுத்துட்டு மத்தியானம் போறோம். பார்த்தா ஆபீஸ்ல வந்து ஒரு லேடி ஒருத்தருக்கு டைப் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஒரு இடத்துல சாவி ஒண்ணு 6 சாவி தொங்குது, எல்லாம் பாக்குறான். சித்தப்பா வந்து சாப்பாடு வைடான்ட்டு இந்த மாதிரி குடுக்குறாரு. இதெல்லாம் தான் லோனுக்கு ஃபெசிலிட்டி, இந்த பேப்பரை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு, அப்போ ஏதாவது அதுக்கு மேல டவுட் இருந்தா நாங்க வந்து பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னோடனே அவன் அப்படியே சித்தப்பா சரி அப்படின்ட்டு, அதனை சித்தப்பா இவ்வளவு சாவி இருக்கு அப்படிங்கிறான். அதுவாடா அது மெயின் அந்த லாக்கரோட சாவி எல்லாம், அதுதான் சித்தப்பா அந்த அந்த லாக்கரா அப்படின்னு. ஆமாடா அதான் லாக்கரு, அதை வந்து நீங்க திறந்து எடுத்து கொடுத்துருவீங்களா, அதை ஈஸியாலாம் திறக்க முடியாது, அதுக்கு ஒரு சுவிட்ச் ஒண்ணு இருக்கு, அந்த சுவிட்ச் வந்து நான் இங்க இருந்து வெளியில போகும்போது சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருவேன், அப்போ யாராவது அந்த லாக்கரை திறந்தாங்க அப்படின்னா பேங்க் இல்லாத டைம்ல அது உடனே வந்து அலாரம் அடிச்சு போலீஸ்க்கு போயிடும், போலீஸ் வந்து என்னன்னு பாத்துருவாங்க. அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோ, பக்காவான லாக்கர்டா, உன் ஃப்ரெண்ட்ட சொல்லு எல்லாமே லாக்கர் கூட இங்க வைக்கலாம்னு சொல்லு அப்படின்னோடனே, கண்டிப்பா சொல்றேன் சித்தப்பா அப்படின்ட்டு வெளியே வரும்போது யோசிக்கிறான், பரவாயில்லையே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது, நம்ம கடவுள் தான் ஹெல்ப் பண்றாரு போல, பேசாம ஒத்துக்கிட்டுலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா நடந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு இடத்துல பயமும் வருது, ஒருவேளை ஒத்துக்காமலும் கூட அன்பழகன் போகலாம்,
ஒரு மாதிரி ரெண்டு கட்டான யோசனையில போய் ராஜசேகரனை பார்க்க போறோம். ராஜசேகரனை பாக்குறான். ராஜசேகரன் சொல்றாரு, இது மாதிரி நான் கேட்டேன், அலாரம் சுவிட்சுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கான், அதை அமர்த்தினா எல்லாம் இதுவாயிடுமான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, நீ முதல்ல அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வா, அந்த சோப்போட பிரதி எடுத்துட்டு வா, இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்ப நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னோடனே, கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரிதான், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப ஒருவேளை நம்ம லாக்கர்ல பணத்தை அடிச்சிட்டு வரும்போது அந்த வாட்ச்மேன் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது மாணிக்கண்ணே? நீங்க கொலைகளை பண்ணிருவீங்களா அந்த வாட்ச்மேனை? எனக்கு ரத்தம்னா பயம், கொலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீ பயப்படாத, அதெல்லாம் நான் கொல்ல மாட்டேன். ஒருவேளை ஏதாவது ஆனா பண்ணிதான் ஆகணும். ஐயையோ என்ன ஆள விட்டுருங்க, நான் பண்ணவே மாட்டேன். முன்னாடி இரு அதெல்லாம் பயப்படாத, வாட்ச்மேனுக்கு ஒண்ணும் ஆகாது. அது எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க அப்படின்னு மாணிக்கத்திட்ட அன்பழகன் கேட்க, மாணிக்கம் சொல்றாரு, இந்த பாரு இந்த பேப்பரை அப்படின்னு பார்த்தா யுனைடெட் கோஆபரேட்டிவ் பேங்க் அடையார், அதுல வந்து அந்த மாணிக்கத்துக்கு நைட் வாட்ச்மேனா 20ஆம் தேதியில இருந்து வேலை செய்யறதுக்கு லெட்டர் வந்திருக்கு. நான் பெரிய லஞ்சம் எல்லாம் கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கேன். இந்த திட்டத்தை பல வருஷமா நான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு தான் இந்த வேலையை வாங்கினதே. அன்னைக்கு வாட்ச்மேன் நான் தான். நீ வேணா பணத்தை எடுத்துட்டு போகல, என்னை வந்து அடிச்சு போட்டு கட்டி போட்டு போயிரு, அவ்வளவுதானே. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் யாரையும் கொல்ல மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே, அப்படியா, பெரிய ஆள் பாணிக்கண்ண, நீங்க எவ்வளவு ஐடியா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, பாணிக்கண்ண நல்ல ஒரு பாதி சோப்பா எடுத்துக்கோ. அது வந்து அரை சோப்பு, அதாவது நல்ல பதமா இருக்க சோப்பா இருக்கணும், அப்பதான் அச்சு எடுக்க முடியும். சரியா அப்படின்னே அவர் சரி சரி ஓகே அப்படின்னா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது இவங்க ரத்னா வந்து எங்கேயோ வெளியே கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க சித்தியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, அவங்க சித்தி சொல்றாங்க, நாங்க 2 பேரும் வெளியில போறோம், சித்தப்பாக்கு வந்து நாங்க வெளியில சாப்பாடு பாத்துக்கிறோம், நீ சித்தப்பாக்கு நான் வந்து ரசத்தை தாளிச்சு வச்சிருக்கேன், ஒரு அப்பளம் சுட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட்டு கொடு, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வைன்னு சொல்றாங்க. உடனே அவன் சரி சரிங்கிறான். அவனே வெளியே கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி சித்தப்பாவோட பெட்டி அங்க இருக்கு. அந்த பெட்டியை தூக்கி பாக்குறான், அதுல சாவி இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. சித்தப்பா சொல்றாரு, நான் போய் சாமி கும்பிட போறேன் முருகரை, பாட்டெல்லாம் பாடி கும்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், நீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னா உள்ள போயிடுறாரு. உடனே இவன் என்ன பண்றான், அந்த சாவிய கொண்டு போய் சித்தப்பா உள்ள வைக்க சொல்லிடுறாரு. இவன் கொண்டு போய் உள்ள வைக்கும் போது அதுல ஒரு சாவியை எடுத்து அவன் சொன்ன மாதிரி அந்த சோப்பை பாதி பதமா பார்த்து அந்த சோப்புல அச்சுப்படுறான். பண்ண உடனே சித்தப்பா நடுவுல தண்ணி கேட்கிறாரு சாமி கும்பிடும் போது. இவன் போய் கையெல்லாம் கழுவிட்டு தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறான். சித்தப்பா தண்ணியை வாங்கவும் கேட்கிறாரு, என்னடா இவ்வளவு சோப்பு வாசனையா இருக்கு அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல சித்தப்பா, நான் கை கழுவுனேன். கை கழுவுனியா, சோப்பை கரைச்சியா, என்னடா இவ்வளவு வாசனை அடிக்குது அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல சித்தப்பா, கைதான் கழுவுனேன். சரி சரி போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தா யோசிக்கிறான், நம்ம சாவியை நல்லா தொடச்சு வச்சிடணும், சித்தப்பா கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சு வச்சுட்டு, என்னடா வாசனை அடிக்குது, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது சித்தப்பா சாமி கும்பிட்டு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து சொல்றாரு, நீ வா அன்பு இங்கிறாரு. போய் உட்கார்றான். இந்த பாரு, உன்னை வீட்டு வேலை பாக்குறதுக்கு மட்டும் இங்க நான் வைக்கல, உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு கம்பெனில அப்ரசன்ட் வேலை, நீ போய் வேலைக்கு சேர்த்து விடுறேன், நீ அப்படியே படிப்படியா முன்னேறி வந்துரு, நான் ஏன் உன்னை வச்சு வேலை வாங்க போறேன், எனக்கு என்ன அதான் வேலை அப்படிங்கிறாரு. அப்படின்னோடனே, சாரி சித்தப்பா, அன்னைக்கு நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, கரெக்டா ஒரு சின்ன பையன் வரான். வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போன் வந்திருக்கு அன்பழகண்ணே அப்படின்னோடனே, போனா அப்படிங்கிறாரு உங்க சித்தப்பா. இல்ல என் ஃப்ரெண்டு மாதவனா இருப்பேன், அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவனுக்கு அதால பிடிக்க முடியல, அதனாலதான் சித்தப்பா, நான் பேசிட்டு வந்துட்டுமா, சரி இப்ப பேசிட்டு வா போ அப்படிங்கிறாரு. இவன் ஓடி வந்து போன் எடுக்கிறான். பார்த்தா அந்த பக்கம் மாணிக்கம். என்ன என்ன எடுத்துட்டியா சோப்பு பிரதிலாம், என் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, ஏன்னா எங்க சித்தப்பாக்கு சந்தேகம் வரும் என் மேல, எனக்கெல்லாம் யாருமே போனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இல்ல நான் கொஞ்சம் அந்த சோப்பை பத்தி கேட்கலாம் தானே, சோப்பை எடுத்து பார்த்தேன், அது ஒரே வாசனையா இருக்குன்னு என் சித்தப்பா என்னன்னு கேக்குறாரு. ஐயோ வாசனை சோப்புல எடுக்காத, துவைக்கிற சோப்புல எடு, அதுலதான் வாசனையே இருக்காது. சூப்பர் 7 அப்படின்னு ஒரு சோப்பு இருக்கு, அதுல வாசனையே வராது, அந்த சோப்புல ஒரு 6 கட்டி வாங்கிட்டு போயிட்டு அதுல எடு அப்படின்னோடனே, சரி மாணிக்கண்ணே, ஏன்டா பேரெல்லாம் சொல்ற, வெளியில பாரு யாராவது கேட்டுக்க போறாங்க அப்படின்னோடனே, யாரும் இல்லன்னு பக்கத்துல திரும்பி பாக்குறேன், யாரும் இல்ல அப்படின்னோடனே, சரி போன வச்சிடறாரு அவர். சூப்பர் 7ல 6 சோப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே வந்து அந்த கடைக்காரரே 6 எதுக்கு போ அப்படிங்கிறாரு. இல்ல கொஞ்சம் வேணும் அப்படின்னு. சரி அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சோப்புல 1 2 பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, 1 2 ஒளிச்சு வச்சுக்கிறாரு. சித்தப்பா கேக்குறாங்க, ஐயா என்ன சொல்லிட்டியா? மாதவன்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவன் வந்து டவுட் இருந்தா சொல்றேன்னா. சரி சரி அப்படின்ட்டு நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. சோப்பு கொண்டு போய் அவன் ரூம்ல எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிறான். ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பாக்கு நல்லா 2 சப்பாத்தி, உருளைக்கிழங்கு மசாலா, அது அப்பளம் சாதம் எல்லாம் வைக்கிறான். அவரும் நல்லா சாப்பிடுறாரு. சித்தியும் sorry, சித்தியும் ரத்னா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமாட்டி அவங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா பஸ் நின்று வந்து அவங்க தூங்கிடுறாங்க படுத்து. இவரும் நல்லா சாப்பிட்டு இவரும் 10 மணிக்கு தூங்கிடுறாரு. இவன் வந்து அவனுடைய பாயில படுத்துட்டே யோசிக்கிறான்,
இப்ப எப்படிடா சித்தப்பாவுடைய தலாணி கல்லுல அந்த சாவி இருக்கு, அலமாரி சாவி, அவர் நைட் எடுத்தா இங்க வச்சுக்கிட்டுறாரு, இப்ப எப்படி போய் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறான். சித்தப்பா கிட்ட போயிட்டு சொட்டர் வேணும்னு கேட்போமா, குளிருதுன்னு கேட்போமான்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சித்தப்பா எஞ்சி பாத்ரூம் போறாரு. நம்ம கடவுள் இன்னொரு வாய்ப்பு தராருன்ட்டு தலாணி கடையில அந்த சாவியை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க ரூம்குள்ள. எல்லாரும் நல்லா தூங்கிடுறாங்க. நல்லா நடு ராத்திரியா இருக்கு. மெதுவா போய் அலமாரியை திறந்து அந்த சாவி அந்த லாக்கர் சாவி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்க்கு வந்து அந்த ஒவ்வொரு சோப்பையும் அந்த பதத்துக்கு கொண்டு வந்து அந்த அந்த பதிவை எடுத்துடுறான். அந்த அந்த சாவியோடைய இதை எடுத்துடுறான், அச்சை எடுத்துடுறான். எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து ரூம்ல வச்சுக்கிறான். இந்த சாவியும் நல்லா தொடச்சு வச்சிடறான். ராத்திரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான், ஐயோ நமக்கு 5 லட்சம் கிடைக்க போகுது, நம்ம ரத்னா என்ன யார் வேணா நம்மள கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சந்தோஷமா யோசனையிலே காத்தால ரொம்ப நேரம் தூங்கிடுறான். அவங்க சித்தி வந்து அவன் ரொம்ப நேரம் தூங்கிறான்னு அவனுக்கு எழுப்பல. அவங்களே எல்லாருக்கும் டீ போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எந்திரிச்சு வரான். அவங்க சித்தி கேக்குறாங்க, ஏன்னா நீ சரியாவே தூங்கலையா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னோடனே, இல்ல இல்ல சித்தி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசனையா இருந்தேன் அப்படின்னோடனே சரி அப்படின்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா சொல்றாரு, நீ என்னோட ஆபீஸ்க்கு, இவன் யோசிக்கிறான் எப்படிடா இன்னைக்கு போய் ஆபீஸ்க்கு போய் அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னா கரெக்டா அப்பா சித்தப்பா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வேலை சொன்னேன்ல, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும், என்னோட ஆபீஸ்க்கு வா அப்படிங்கிறாரு. அப்ப யோசிக்கிறான், அட சூப்பர், சித்தப்பாவே நம்மள கூப்பிடுறாரு, நம்ம பேசாம கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவனும் சித்தப்பாட சொல்றான், உங்களோட வந்துடுவான் சித்தப்பா அப்படிங்கிறான். சரி வா அப்படின்னு கூட்டு போறாரு. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க சித்தப்பா பார்க்க அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் உள்ள வராரு, ராமநாதன். அவர் சொல்றாரு என்னமோ டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. திடீர்னு அலாரம் போது அதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவர் சொல்றாரு, சார் அலாரம் கொஞ்சம் வேலை செய்யல. அப்படியா அக்கா, நேத்து கூட வேலை செஞ்சுச்சே, எங்கேயும் எடுத்து போடுங்க அப்படிங்கும் போது அங்க ஒரு பக்கத்துல ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் இருக்கு. அதுல மேல் தட்டுல 3 புக்கை எடுத்தா அந்த சுவிட்ச் இருக்கு. அந்த 3 புக்கை எடுக்கிறாங்க. அந்த சுவிட்சை வந்து நீ ஆன் பண்ணணும், ஆன் பண்ணா அந்த லைட் எரியுது, அந்த அலாரம் அடிக்குது. உடனே போலீஸ் அடிக்கிறாங்க போனை. போன் அடிச்சு, என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல சார், நாங்க சும்மா சுவிட்ச் பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதை செக் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னோடனே, ஓ அப்படியா, பரவாயில்லையே, நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு சித்தப்பா போனை வச்சிடறாரு கீழே. வச்ச உடனே நல்லாதான் வேலை செய்யுது, சுவிட்ச் அமுத்திருங்க இப்ப திறங்க அப்படின்னோட சுவிட்ச் அமுத்திட்டு திறந்த உடனே அந்த அந்த லாக்கரை திறந்து அவங்க ஏதோ பணத்தெல்லாம் வச்சுட்டு அந்த ராமநாதன் போயிடுறாரு. அப்ப இவன் கேக்குறான், அன்பழகன் இப்ப மட்டும் சத்தம் அடிக்கல, அதான் சுவிட்சை நாங்க பைபாஸ் பண்ணிட்டோமே, இந்த சுவிட்ச் தானே அன்னைக்கு நான் சொன்னது அப்படின்னு சித்தப்பா சொல்றாரு. எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவன் மாணிக்கண்ணனை பார்க்க போறான். மாணிக்கண்ணன் எல்லாத்தையும் சொல்றான், இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்கு, அந்த புக்கு ஷெல்ஃப் அந்த 3 புக்கை தூக்குனா அங்கே இந்த சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆன் பண்ணி திறந்தா அது போலீஸ்க்கு போயிருமா, இந்தாங்க சோப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு, சூப்பர் சூப்பர், பெரிய காரியம் பண்ணிருக்கேன், இப்ப நான் என்ன பண்றது, இப்ப நீ என்ன பண்ணுனா 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பேங்க் கிட்ட வந்துரு, இந்த 12 நாள் வீட்டுல போய் சமத்தா அவங்க வேலை சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துரு. அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு உனக்கு 5 லட்சம் எனக்கு 4 லட்சம் அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட நான் கொடுத்துட்றேன். நான் வந்து என் பைக்ல வந்துருவேன். நீ உன் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்லயே கொண்டு போய் வச்சுக்கோ. வீட்லயா, வேற எங்கேயாவது ஓடி போனீங்கன்னா நீ மாட்டிப்ப, முதல்ல வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ, எங்கேயாவது ஒளிச்சு வச்சுக்கோ, தட்டு முட்டு சாமான் போடுற இடத்துல எங்கேயாவது வச்சுக்கோ. அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அதை செலவே பண்ணாத, பேசாம இரு, அதுக்கப்புறம் செலவு பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பாத்துக்க வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வர வர வழியெல்லாம் யோசிக்கிறான், நமக்கு இனிமே 2 லட்சம் ரூபாய் சூப்பரா நம்ம இருக்கலாம் லைஃப்ல அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 12 நாள் அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறான். அந்த சனிக்கிழமை காத்தால ரத்னாவோட சாரிய வந்து ட்ரை கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். சித்தப்பா ஏதோ சாமி புக் வாங்கிட்டு சொல்றாரு, அதை வாங்கிட்டு வரான். சித்தப்பா நீ போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாடான்னு சொல்றாரு. ஃப்ரெண்டை பார்க்க போறான். அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு சேர்ந்துக்கப்பா, மாசம் 90 ரூபாய் சம்பளம், 5 வருஷம் கழிச்சு 150 ரூபாய் ஆக்கி கொடுத்துருவோம், என்ன சரியா அப்படின்னா சரிங்க ஐயா அப்படின்றான். வீட்டுக்கு வரும்போது யோசிக்கிறான், வெறும் 150 ரூபா தானா, அதுவும் 5 வருஷம் கழிச்சான், நமக்கு இந்த 5 லட்சம் கிடைக்க போகுது இன்னைக்கே அப்படின்னு மனசு நினைச்சிட்டு சினிமா தேட்டரை பாக்குறான். இந்த சினிமா தேட்டர் எவ்வளவு, இதை நான் வாங்க போறேன், இந்த வீடு எவ்வளவு 2 லட்சமா, இதை நான் வாங்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் சித்தப்பாட்ட சொல்றான், நான் உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டேன், எல்லாம் பேசிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான், நான் இந்த மாதிரி நைட்டு படத்துக்கு போறேன், அதெல்லாம் மாணிக்கம் சொல்லியிருப்பாரு, நைட்டு படத்துக்கு போறேன்னு சொல்லிரு, உனக்கு நைட் டிக்கெட் வாங்கி வச்சிடுறேன், வீட்டுல சொல்லிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. அது அப்படியே இங்க வந்து சொல்லுவான், நைட்டு நான் படத்துக்கு போறேன், செகண்ட் ஷோ வாடா, ஆமா சரி நான் கதவை திறந்து விடுறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு அவங்க சித்தப்பா. சரின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு கிளம்பி வரான். கிளம்பி வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி மெதுவா பீச்சை தாண்டி ஒரே அமைதியா இருக்குது ரோடெல்லாம். அப்புறம் பாலத்தை தாண்டி அதுக்கப்புறம் வரான்.
வரும்போது யோசிக்கிறான். இப்ப பணம் கிடைச்சிடும் கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஆனாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு, என்ன நடக்க போதோ தெரியல. யோசிச்சிட்டே வரும்போது கிட்டத்தட்ட பேங்க் கிட்ட வந்துடுறான். அப்ப அவன் வாட்ச பாக்குறான், மணி பார்த்தா 11:30. அப்ப யோசிக்கிறான், இந்த வாட்ச் நல்லாவே இல்ல, இதை தூக்கி கடாசிட்டு டிஜிட்டல் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் திருட போறோமே, ஆனா பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் யோசனை ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள மாணிக்கண்ணே வந்துடுறாரு புல்லட்ல. அதை ஓரமா நிறுத்தி, நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு. அவன் சொன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறான். சரி சாவி இதோ இருக்கு அப்படின்னு அவர் காட்டுறாரு. அதுல ஜல் ஜல்னு சத்தம் கேக்குது. வா போய் திறப்போம் அப்படிங்கிறாரு. நீ வெளியில பாத்துக்கோங்கிறாரு. இவன் டார்ச் அடிக்கிறான். அவர் முதல்ல வந்து அந்த பேங்க திறக்கிறாரு. முதல்ல 1 2 3 4வது அந்த பேங்க் திறந்துருது. திறந்தோடனே 4வது சாவி போடும்போது திறந்துருது. உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவர் மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு அந்த சுவிட்ச், அந்த சொன்ன மாதிரி சுவிட்சை அமர்த்தி வச்சிடறாரு. அமர்த்தி வச்சுட்டு அந்த லாக்கர் அது மாதிரி முதல் சாவி போடுறாரு. 2வது 3வது சாவி போனோடனே பூட்டு திறந்துருது. பார்த்தா அவ்வளவு பணம். அவங்க சொன்ன மாதிரி 9 லட்சத்துக்கு மேல பணம் இருக்கு. அதை வந்து ஒரு பெட்டி கையில வச்சிருக்காரு. அவன் அப்ப கேட்கிறான், அந்த பெட்டி எப்படி நான் கொண்டு போறது, பெட்டியில தானே நான் கொண்டு போக முடியும்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து அடுக்கி அந்த பணத்தை வாசனை எல்லாம் பாக்குறாரு. பாரு எப்படி வாசனை அடிக்குது. அண்ணே இதெல்லாம் வேண்டாம் அண்ணே, சீக்கிரமா முடிங்க அண்ணே, நம்ம போயிருவோம்னு மா மாணிக்கத்துல சொல்றாரு அன்பழகன். அன்பழகனுக்கு உப்புன்னு வேர்க்குது, பயந்து வேற வருது. அவர் சொல்றாரு, ஏன் இவ்வளவு பயப்படுற, நீ தொட்டு பாரு. நான் தொட்டெல்லாம் பாக்கல, நீங்க வாங்க நம்ம போயிருவோம்னு அவன் கெஞ்சுறான். நீ என்ன பண்ணு, வெளியே போய் நில்லு, நான் யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடு, நான் எல்லாத்தையும் எடுத்து வந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அப்போ வந்து வெளியில தூரத்துல பார்த்தா கொஞ்ச நேரம் ஆள் நடமாட்டமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 விளக்கு தெரியுற மாதிரி ஒரு வண்டி வருது. ஏதோ ஜீப்பு மாதிரி இருக்கு. அண்ணன் ஜீப்பு வருது, ஓடியாங்க ஓடியாங்கன்னு அவன் எல்லாம் பேங்க் லாக்கர் எல்லாம் மூடிட்டு ஓடியாரான் வெளியில. ஓடியாந்து கதவெல்லாம் போட்டுட்டு இவங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறாங்க. அந்த வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணுது. தூரத்துல அவன் சொல்றான், அண்ணன் இந்த வண்டி ஃபாலோ பண்ணுது என்ன, அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், இன்னும் வேகமா போறான். ஒரு கட்டத்துல ஆற்று பாலத்துக்கிட்ட வண்டி நின்னு போயிருது. கீழே இறங்கி வண்டியை பாக்குறான், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தனியா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இது பெட்ரோல் இல்லையோ, அதெல்லாம் இருக்கு, ஏதோ இன்ஜின் பிரச்சனை போல அப்படின்னு அவங்க பேசும்போது அந்த பின்னாடி வந்த ஜீப் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு போலீஸ்காரர் கீழே இறங்குறாரு. இறங்கி, நீங்க தானேடா அந்த பேங்க் கிட்ட இருந்து வந்தது, ஏன்டா ஓடியாந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்லையே, நாங்க கிண்டில இருந்து வரோம். அப்படியா, சரி அது என்னடா கையில பெட்டி அப்படின்னோடனே, அது இங்க டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நாங்க வேலை செய்யறவங்க அப்படின்னா, அது வந்து அன்பழகன் கையில தான் இருக்கு. அன்பழகன் கை ஒரே நடுங்குது. உடனே கான்ஸ்டபிள், அது என்னைய பெட்டி வாங்கி பாரு அப்படின்னா, அவர் கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட பெட்டியை வாங்க வந்துடுறாரு. மாணிக்கு என்ன வாங்கி பண்றாரு, அந்த பெட்டியை வாங்கி அந்த ஆத்துல தூக்கி வீசிடுறாரு. ஒண்ணுமே புரியல அன்பழகனுக்கு. ஏன்டா தூக்கி வீசிட்டாரு, பணம் எல்லாம் போச்சே அப்படிங்கும் போது, ஏன்டா தூக்கி வீசிட்டான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுல டூல்ஸ் தான் சார் இருக்கு, நீங்க ஏன் சார் அது என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னோடனே அவன் வந்து கான்ஸ்டபிள் கேக்குறாரு, என்ன என்னையாச்சு அந்த பெட்டி. அந்த பெட்டி தண்ணிக்குள்ள போய் முழுகிடுச்சு சார் அப்படின்னோடனே, சரி நீ வா போலீஸ் ஸ்டேஷன் வா. நாங்க ஏன் சார் வரணும், நாங்க வாட்டி எங்கேயோ போயிட்டு இருந்தோம், நீங்க தான் வழி மறிச்சீங்க, இப்ப வரியா இல்லையாடான்னு. என் வண்டி இருங்க ஓரமா நிறுத்திட்டு வரேன்னு வண்டியை ஓரமா நிறுத்த ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப மட்டும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொல்ற, சனியை பிடிச்ச வண்டி இப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆகுது, நாங்க வண்டியிலே வந்துட்டுமா, ஏன் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு, மரியாதை ஜீப்ல ஏறு, உன் வண்டியை கான்ஸ்டபிள் எடுத்தாரு. உடனே கான்ஸ்டபிள் எடுத்தாரு. இவங்க 2 பேரும் வண்டியில ஏத்திடுறாங்க. இவர் உடனே மாணிக்கம், ஏன் சார் எங்களை கூட்டு போறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அப்போ வந்து இவருக்கு அன்பழகத்துக்கு பயந்து வருது. ஐயோ மாட்டிப்போமா, ஆனா அது வந்து பெட்டி வந்து தண்ணியில விழுந்துருச்சு, எதை வச்சு நம்மள பிடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பாட்டு பாடின உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, வாயை மூடு, பாட்டெல்லாம் பாடாது அப்படின்னு. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. எல்லா சாட்சியும் ஒத்து பார்த்ததுல அன்பழகனையும், அன்பழகன் கைரேகையும் மாணிக்க கைரேகையும் பேங்க்ல இருக்கு, பணத்தை காணும் தெரிஞ்சு போயிருது. அவங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் தூக்கி ஜெயில போட்டு வச்சிருக்காரு. அப்போ வந்து காத்தால போயிட்டு அந்த பாலத்துக்குள்ள செக் பண்றாங்க, அந்த தண்ணிக்குள்ள பார்த்தா 9 லட்சம் கிடைக்கல, அந்த பெட்டி மட்டும் இருக்கு. கொஞ்சம் 100 ரூபா நோட்டு மட்டும் கிடைச்சிருக்கு. வேற எதையுமே காணும். என்னடா பணத்தை காணுமே, என்னடா பண்றதுன்னு அந்த இவர் வந்து விநாயகம் வந்து இதுக்கு வராரு, போலீஸ் ஸ்டேஷன் வராரு. இவன் வந்து உள்ள உட்கார்ந்துருக்கான். அப்ப ஏன்டா அன்பு இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாரு. நான் பண்ணல சித்தப்பா, எல்லாமே இவன் தான் பண்ணான், இவனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன்னு மாணிக்கத்தை காட்டணும்னு மாணிக்கம் அவன் வாயிலே ஒரு குத்து வைக்கிறான். வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. ரத்னா வந்து ஒரு மாதிரி சோகமா பாக்குறாங்க. ரத்னா நீங்களாவது நம்புங்க ரத்னா, நான் ஒண்ணுமே பண்ணோம்னா. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் சொல்றாரு, உங்க வீட்டுல இருந்து சாவிய பிரதி எடுத்தது இவன் தான், அதுக்கப்புறம் உங்க அலார சுவிட்ச சொன்னது இவன் தான், எல்லாம் அன்பழகன் தான் சொல்லியிருக்கானோன்னு. சார் இப்படி அநியாயம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. கவலைப்படனே ரத்னாவை பார்த்தா அவன் சொல்றான் அன்பழகன், ரத்தம் வாயில இருந்து ஊத்துது, நான் ஒண்ணும் பண்ணல ரத்னா, என்ன நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்றான். அவங்க என்னடா பண்றதுன்னு தெரியாம நின்று இருக்காங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஜட்ஜி சொல்றாரு, ஆகவே இந்த திருட்டுக்கு முக்கிய காரணம் வந்து அன்பழகன் தான். மாணிக்கத்தோட வக்கீல் தரப்புல இருந்து இதை சொல்றாங்க.
9 லட்சம் துரதிருஷ்டவசமா நமக்கு கிடைக்கல, எல்லாம் தண்ணியில முழுகிருச்சு. இத போலீஸ் கமிஷனருக்கு சொல்லி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி, அதாவது வெளிநாட்டுல எல்லாம் அந்த பொருளை வச்சு தேடிடுவாங்களாம், இந்தியால அது இல்லையாம். அதை வாங்கி தேடுமாறு அவங்களுக்கு கட்டளையிடுற, பணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவங்களோட வேலை. இதுல வந்து இதுல வந்து மாணிக்க வந்து 2வது குற்றவாளி தான். அன்பழகன் தான் குற்றவாளி. அன்பழகன் தான் இந்த இந்த விநாயகத்துக்கு சொந்தக்காரன். அவன் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கான். சாவியோட பிரதி எடுத்து. அப்ப அன்பழகன் கத்துறான், நான் இல்ல சார், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, தப்பா எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சத்தம் போடுறான். இவ சொல்றதுக்காக இந்த காரணத்தை ஒத்துக்க முடியாது. அன்பழகனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், மாணிக்கத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து திரு விநாயகம் அவரை பாராட்டணும். விநாயகம் தன்னோட கனவு உணர்ச்சியாலையும் தற்செயலான அவருடைய யோசனையாலையும் அவர் தான் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. அவருக்கு பேங்க் மேல இருக்க பாசத்துல அவர் வந்து நைட்டு சினிமாவுக்கு போன அன்பழகன் இன்னும் வரலையேன்னு கவலையில இருந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து கனவுல பேங்க்குக்கு ஏதோ ஆகுற மாதிரி தோணி இருக்கு. அவர் உடனே போன் பண்ணிட்டாரு. போன் பண்ண உடனே போலீஸ் வந்து கரெக்டா இவ்வளவு கையும் களமும் புடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம வந்து நன்றி விநாயகத்துக்கு தான் சொல்லணும், விநாயகர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க. பாராட்டினோடனே இந்த கோர்ட் வந்து இபிகோ செக்ஷன் படி 7 வருஷம் கடுகால் இந்த தீவிர தண்டனை வந்து இவனுக்கு சிறை தண்டனை வந்து அன்பழகனுக்கும், 3 வருஷம் தண்டனை சிறை தண்டனை வந்து மாணிக்கத்துக்கும் உத்தரவிடுது அப்படின்னு கேஸ் மூடுறாங்க. மூடனே அவன் அப்படி கதறான், நான் பண்ணல நான் பண்ணல, நீங்க சரியா விசாரிக்கல, தப்பா விசாரிச்சு தண்டனை கொடுக்குறீங்க, ரத்னா நீயாவது நான் சொல்றதை கேளுன்னு அழுகு கத்துறான். ரத்னா வந்து ரத்னா வந்து ரொம்ப என்ன சொல்றது, சோகமா அழுகுறாங்க, கண்ணையும் தனியா ஊத்துது ரத்னாக்கு. அத்தான் நம்ம அன்பா அப்படி பண்ணிருக்க போறான், கண்டிப்பா பண்ணிருப்பான், சரியான அமுக்குனி ஆசாமி, இத்தனை நாளா நம்ம கூடவே இருந்து ஏமாத்திருக்கான், இவனால என் வேலையே போயிருக்க வேண்டியது. நல்ல வேலைக்கு அன்னைக்கு கனவுல முருகர் வந்து எனக்கு சொன்னாரு, இல்லைன்னா நான் எப்படி வந்து போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பேன், கண்டிப்பா அவன் தான் தப்பு பண்ணிருப்பான். இல்ல இல்ல தான், எனக்கு நம்பிக்கையே இல்ல, அன்பு அப்படி பண்ற ஆள் இல்ல. அவங்க பக்கம் ஒரு வக்கீல் பயங்கரமா வாதாடினாரு, ஒரு சின்ன பையனா இருந்தாரு, அவர் பேர் கூட வசந்த், அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் எதுக்கு நீ ரத்னா போய் பாக்குற, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. இல்ல இல்ல நான் போய் கண்டிப்பா பார்க்கதான் போறேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரத்னா போய் பார்க்க போறாங்க. அங்க போன உடனே அவர் கேக்குறாரு வசந்த், உங்க பேரு அப்படின்றாரு. அவங்க ரத்னாங்கிறாங்க. நைஸ் நேம், கணேஷ் பார்க்க வந்தீங்களா, அவரு டெல்லிக்கு கான்பரன்ஸ் போயிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்படின்னோடனே இல்ல இல்ல நான் உங்களதான் பார்க்க வந்தேன். அப்படியா, ஓ சூப்பர், நான் தாங்க அவர் வர வரைக்கும் அட்வொகேட், நீங்க என்கிட்ட கேஸ கொடுத்துருக்கலாம். நான் வந்து யாருமே இல்லையா, நான் தனிக்காட்டு ராஜா, வயசு 25, மீச புதுசு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, அந்த பொண்ணு எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப நீங்க ஒரு கேஸ் வாதாடுனீங்களே, எந்த கேஸ பத்தி சொல்றீங்க, அதான் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, ஓ அந்த அன்பழகன் கேஸா, அன்பழகனுக்கு 7 வருஷம், மாணிக்கத்துக்கு 3 வருஷம், நீங்க யார் பக்கம், அதான் ஜெயிச்சு கொடுத்துட்டேனே. இல்ல இல்ல நான் அன்பழகன் பக்கம். அன்பழகன் லவ்வரா, லவ்வர்லாம் இல்ல, நல்ல வேலைக்கு, என்ன நல்ல வேலைக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குமேன்னு பாக்குறேனே அப்படின்னு. அந்த அம்மா அதுக்கு சிரிக்கவே இல்லை, அந்த அம்மா கோவமா இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, நீங்க என்ன வேணும் அன்பழகனுக்கு, நான் அன்பழகனுக்கு சொந்தக்காரங்க. உங்களுக்கு தெரியுதா அன்பழகன் தப்பு பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா, எனக்கு அவர் இல்லையே கிளைண்ட், எனக்கு கிளைண்ட் மாணிக்கம், மாணிக்கம் எனக்கு காசு கொடுக்குறாரு, நான் அவருக்கு பாக்குறேன், நீங்க பார்க்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்திருப்பேன் அப்படின்னோடனே அவர் வந்து முதல்ல ஒரு இதற்கே 200 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்புறம் திருப்பி 3000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப 3500 ரூபாய் நீங்களும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பாக்குறேன் அப்படின்னோடனே, சார் உங்களுக்கு மனசாட்சி இல்ல, யார் தப்பு பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியாதா மேடம், நானே இந்த கேஸுக்கு வந்த மாதிரி வக்கீலா வரும்போது ஜஸ்டிஸ் அது இதுன்னு பார்த்தேன், ஆனா காசு கிடைக்கல, எனக்கு வர கிளைண்ட்டுக்கு நான் நியாயமா இருக்கணும், அது மட்டும் தான் பார்த்தேன். சரி அப்போ இது நியாயமான கேஸுங்கிறீங்களா, அன்பழகன் தான் குற்றவாளியா, ஏன் எவ்வளவு கோவப்படுறீங்க, இப்ப என்ன அன்பழகனுக்கு அப்பீல் போனா சொல்லுங்க, நான் போறேன் அப்படின்ட்டு. உட்காருங்க, கோவப்படாதீங்க, இந்த கேஸ்ல கொஞ்சம் ஓட்டையெல்லாம் இருக்கு, நானும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னோடனே அந்த அம்மா, ஓட்டையா என்ன அப்படிங்குது, நான் உங்களை எங்கேயும் டான்ஸ்ல பாத்திருக்கேனே, இல்ல நான் டான்ஸே ஆட மாட்டேன், நீங்க பாத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது சும்மா ஜோக்குங்க அப்படிங்கும் போது, என்ன ஓட்டன்னு சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, சொல்றேன் உட்காருங்க அப்படின்னோடனே அந்த அம்மா உட்காருது. அப்போ அவர் சொல்றாரு, என்னோட முதல் சந்தேகம், முதல்ல சாவி போட்டோடனே அந்த சாவி திறக்காது, கொஞ்ச நேரம் அது வந்து ராவிட்டு தான் திறக்க முடியும், போட்டோடனே திறக்குதுன்னா உண்மையான சாவி தான் அவன் கையில இருந்திருக்கணும், உண்மையான சாவி எங்க அத்தா கையில எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சந்தேகம் அவ்வளவுதான், உங்க அத்தா கையில இருந்துச்சா இல்லையான்னு நான் சொல்ல வரல. 2வது சந்தேகம், போலீஸ் எப்படி கரெக்டா அந்த இடத்துல வர முடியும், அதான் எங்க அத்தா போன் பண்ணாருல, இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கா, உங்க அத்தா எதுக்கு அப்ப பார்த்து போன் பண்றாரு, அதனால போலீஸ் எப்படி எங்க கரெக்டா வந்தாங்க, அது என்னோட 2வது சந்தேகம். 3வது சந்தேகம், பணத்தை தூக்கி தண்ணியில போடுறாரு அந்த மாணிக்கம், அப்போ 9 லட்சம் ரூபாயும் தண்ணிக்குள்ள கிடக்கணும்ல,
ஏன் 4-5 100 ரூபா நோட்டு மட்டும் கிடக்குது? அதுக்கு ஏதோ எக்யூப்மெண்ட் இல்லைன்னு ஏதோ கதை சொல்றாங்க. நான் எனக்கு சாதகமா இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 3 என்னோட சந்தேகம். அப்படிங்கும்போது இந்த பொண்ணு சொல்றது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, என்ன சந்தேகம்? இந்த மாதிரி பணம் போச்சு இல்ல, அப்ப பேங்க்குக்கு நஷ்டம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அவங்க இன்சூர் பண்ணிப்பாங்க பணத்தை. எப்படியும் பணத்தை வாங்கிருவாங்க. அப்படியே நஷ்டமானாலும் அது ஒரு சின்ன புள்ளி தான். அதெல்லாம் பெருசா பேங்க் அஃபெக்ட் பண்ணாது. சரி, அடுத்த சந்தேகம் என்னன்னும் போது ஒரு போன் அடிக்குது. எடுத்தா அந்த பக்கம் கணேஷ். பாஸ், நான் கேஸ்ல ஜெயிச்சிட்டேன் பாஸ். நம்ம நம்ம பக்கம் தான். மாணிக்கத்துக்கு 3 வருஷம் தான் தண்டனை. அப்படியா? ஓகேடா, சூப்பர். நீங்க எனக்கு 28 மாத்திட்டாங்க. டெல்லியில இருந்து எப்ப பாஸ் வரீங்க? சரி பாஸ், நான் வைக்கிறேன் அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டே வைக்கிறாரு. பாருங்க, எங்க பாஸ் எவ்வளவு அறிவாளி. நான் அவர் போனை சீக்கிரமா கட் பண்ண உடனே அழகான பொண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னோடனே அவர் அந்தம்மா அதுக்கும் ஒண்ணும் சொல்லாம, உங்களுடைய அடுத்த சந்தேகம், நான் அந்த மாணிக்கத்தை கேட்டேன். அப்பீல் போறேன்யா, 3 வருஷத்தை கம்மி பண்ணி தரேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இதோட விட்டா போதும், நீ தேவையில்லாம கிளறாத அப்படின்னு சொல்லிட்டான். 3000 ரூபாய் அப்பதாங்க எனக்கு கொடுத்தான். அவன் ஒரு ஒரு இந்த மாதிரி வாட்ச்மேன். அவன் கிட்ட எப்படிங்க 3200 ரூபாய் கொடுக்க முடியும் அவனால? எனக்கு என்னமோ அதுல இன்னொரு ஆள் இருக்காங்க, யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட். அன்பழகன் மாணிக்கம் இல்லாம ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு. அவங்கதான் பண்ணிருப்பாங்க. யாரு மாஸ்டர் மைண்ட்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இவ்வளவுதான் சந்தேகம் வந்துச்சு. இதே என்னுடைய கிளைண்ட் வந்து அன்பழகனா இருந்தா நான் மாணிக்கத்தை கிளின்னு கிழிச்சிருப்பேன். ஆனா இப்ப இல்ல. இப்ப என்ன, அப்பீல் போயிடலாமா? இல்ல, நான் என் அத்தாட்ட கேட்டு வரேன், போய் கேட்டு வாங்க. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம், போலீஸே இதெல்லாம் கண்டுபிடிக்கல. போலீஸை பொறுத்த வரைக்கும் கையும் களவுமா இவங்க மாட்டிருக்காங்க. அந்த பெட்டியை தூக்கி ஆத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அதுல வேற மாணிக்கம் வந்து கொஞ்ச நேரம் தான் என்னோட இவன் இருந்தான், அதுக்கப்புறம் வெளியே தான் நின்னான்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால இவன் தான் வந்து அன்பழகன் தான் மாணிக்கத்தோட சொந்த அந்த விநாயகத்தோட சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால அது வந்து முடிஞ்சு போச்சு. அவன் தான் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரி, நீங்க அவ கேட்டு சொல்லுங்க. நான் வந்து நல்லா தாராளமா அப்பீல் போட்டு அன்பழகுக்கு வாதாடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க. எதுக்கு? ஏன்னா நான் வந்து எனக்கு ஏதாவது டவுட் தெளிவாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு போறேன். சரி ஓகே, நம்ம அட்ரஸ் கொடுக்குது. ஒரு படம் பார்க்க போலாமா? இல்ல இல்ல, என்னோட வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா கிளம்பி வந்துருது. கிளம்பி வந்த பிறகு வீட்டுக்கு வந்தோடனே ரத்னா யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியாவது அத்தான்ட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க அத்தா உள்ள உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காரு. அத்தா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படியா? ஆமா அத்தா. எதை பத்தி? அன்பழகனுக்கா அப்பீல் போறத பத்தி. அதெல்லாம் வேண்டாம், அவன் தான் தப்பு பண்ணா, எதுக்கு அப்பீல் போகணும்? பேசாம அதை விட்டு அதை கிளறாத. இல்லத்தான், நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்க. நான் போய் வசந்த் பார்த்துட்டு வந்தேன் அட்வொகேட்ட. அவர் சில சந்தேகம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. என்ன சந்தேகம்? இந்த கேஸ்ல ஒரு 3வது ஆள் இருக்காங்களாம். இவங்க 2 பேரும் இல்லாம மாஸ்டர் மைண்ட். அவங்கதான் இதை பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. சாவி ஒரிஜினல் எப்படி ஒரிஜினல் இருந்திருக்க முடியும்? ஒரிஜினல் ஏன்ட்ட தானே இருக்கு, தெரியல. அவர் டவுட் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. அப்புறம் அந்த மாணிக்கம், அவன் ஒரு வாட்ச்மேன் தானே, அவன் 3200 ரூபாய் கொடுத்தானா, அது எப்படி அவனால கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. 3 வருஷம் போட்டிருக்க, அப்பீல் போலாமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்றானா. அப்படி இருக்கும்போது அந்த மாஸ்டர் பாயிண்ட் யாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். நம்ம எப்படியாவது அன்புக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பாரு ரத்னா, இதோட இதை விட்டுரு. இவனால என் வேலையே போயிருக்க வேண்டியது. இதோட விட்டுட்டீங்கன்னா நல்லது அப்படிங்கும் போது அந்த ரத்னா வந்து பயங்கரமா கை தட்டுறாங்க. உடனே ஏன், என்னாச்சு ரத்னா, ஏன் கை தட்டுற அப்படின்னு. அத்தா, நான் இப்ப ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? சின்ன கதை தான். கேரக்டர் எல்லாம் நம்ம தான். ஆனா வந்து கதை நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். என் கற்பனை கதை. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, தூக்கம் வருது. சும்மா ஒரு 5 நிமிஷம் கேளுங்களேன் அத்தா. சரி சொல்லு அப்படிங்கிறாரு அவரு. அப்ப அவங்க சொல்றாங்க, மாணிக்கம் அன்பழகு இந்த திருட்டுல இன்னொரு ஆள் சஸ்பென்ஸ். அது அந்த ஆள் யாருன்னா யாரு? நீங்க தான். நானா? என்னையே சொல்ற? எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. சும்மா கதைக்கு தான், கோவப்படாதீங்க. கதை கதை கூட என்ன சொல்லாத, நான் கட்டவே கிடையாது. இல்லத்தான், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க தான் அந்த 3வது ஆளு. அந்த 3வது மாஸ்டர் மைண்ட் நீங்க தான். உங்ககிட்ட தான் ஒரிஜினல் சாவி இருக்கு. நீங்க தான் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி அன்பழகனோட பேசி அன்பழகனும் மாணிக்கனும் திருட போகும்போது நான் சாவியை ஒரு இடத்துல வைக்கிறேன், இன்னொரு பெட்டியும் வைக்கிறேன். அந்த இன்னொரு பெட்டியில பணத்தை அடுக்கி வச்சிரு, இந்த பெட்டியில கொஞ்சம் பணமும் செங்கலையும் வச்சு தூக்கி போட்டு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லவே இல்லை. இருங்கத்தான், சும்மா கதை தான். ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ மாணிக்கம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். மாணிக்க வேற கோர்ட்ல சொல்லியிருக்கான், இவன் கொஞ்ச நேரம் தான் அன்பழகன் என்னோட இருந்தான், மத்த நேரம் வெளியே தான் நின்னான்னு சொல்லியிருக்கான். அப்படி பார்த்தா கொஞ்சம் பணத்தை அவன் கண்ணுக்கு நேரம் கட்டி வச்சுட்டு மிச்ச பணத்தை எல்லாம் இந்த பெட்டியில அடுக்கி வச்சு அவன் நீங்க சொன்ன இடத்துல வச்சுட்டான். சாவியும் வச்சுட்டான். நீங்க கரெக்டா அவங்க வெளியே வந்த உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க கனவும் காணல, சாமியும் வரல.
கரெக்டா நான் சொல்றது அப்படின்னு அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. நல்லா சிரிங்க தாண்டி இவளும் சிரிக்கிறார் ரத்னாவும். நீயே ரத்னா சிரிக்கிற? அந்த பணம் இப்ப இந்த வீட்டுலதான் இருக்கு. வீட்டுல எங்க இருக்கு அப்படின்னு அந்த ரூமை சுத்தி பாக்குது. ரூம்ல வந்து இந்த மாதிரி டேபிள் சேர் போட்டிருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, தலானி இருக்கு. இந்த தலானிக்குள்ள, இந்த 2 தலானிக்குள்ளதான் பணம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. இந்த பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இருங்க அப்படின்ட்டு அந்த தலானிக்குள்ள அந்த அம்மா கை விடுது. கட்டு கட்டா பணம் வருது. இந்த பாருங்க பணம் இருக்கு அப்படின்னு திருப்பி கை விடுமோ சித்தப்பா அந்த அவங்க அத்தா சொல்றாரு, நீ அந்த தலானியை கீழே வைக்கிறியா இல்லையா ரத்னா அப்படிங்கிறாரு. இல்லத்தான், இந்த பாருங்க இருக்கு பாருங்க அப்படிங்கும் போது அவர் வேகமா ஓடி போய் கன் எடுத்துட்டு வந்து இந்த இந்த ரத்னாவுடைய நெஞ்சுக்கிட்ட காட்டுறாரு. அத்தா, நான் சும்மா ஒரு கதை தான் சொன்னேன், பாத்தீங்களா? நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஏன் அத்தா பண்ணீங்க? பாவம் அன்பு, இப்படியா மாட்டி விடுவீங்க? அவனா பாவம் அப்படின்னு எனக்கு தெரியும் அத்தா, அக்காவும் அன்பும் அதனால தானே. அதை நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை நீங்க பாத்துட்டீங்க. அதனாலதான் இந்த மாதிரி பழி வாங்குறீங்க. அதுக்கே அன்பு மாட்டி விடுறீங்க, அக்கா மேலதே தப்பு அப்படின்னோடனே, ஆமா நீ சும்மா கதைன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் தான் இந்த வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சு மாணிக்கத்தை இதை பண்ண வச்சேன். நான் தான் அன்பை மாட்டி விட்டேன். இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நான் இங்க இருந்து ஓட போறேன். இப்ப நீ வேற பாத்துட்டியா? உன்னை கொன்னுட்டு ஓட போறேன். அத்தான் அத்தான் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னோடனே, என்ன அத்தா அத்தாங்கிற? நீ நாளைக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சொல்றத கேளுங்க அப்படின்னோடனே அவர் கண்ணை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அன்பு பாவம்ல தான், என்ன பாவம்? எனக்கு துரோகம் செஞ்சால. சரி நீங்க போயிட்டா, குழந்தை இருக்கே, குழந்தையாவது கிழந்தையாவது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்க அக்கா என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா, நான் சாமி கும்பிடுற பைத்தியம்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னும் சாமியாவது ஏதாவது, எதுவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பணத்தை எடுத்துட்டு நான் ஓட போறேன். உங்க அக்காவையும் பிள்ளையும் இங்கே விட்டு போறேன். அன்பழகே ஜெயிலே கடந்து சாவான். இல்ல தான், இது நீங்க பண்ற தப்பு, நான் விட மாட்டேன் உங்களை ஓட. முதல்ல நீ உயிரோடு இருந்தா தானேன்னு அந்த அம்மா நடுவுல அக்கா அக்கான்னு கூப்பிடுது. அவங்க அக்கா சத்தமே கேட்கல. உங்க அக்கா ஒரு எரும மாடு, அவ காதுலே விழுகாது. நீ முதல்ல வா, என்னோட இந்த 2 தலனையும் ஏடு அப்படின்னா அவர் 2 தலனையும் எடுத்துக்கா. நீ கார்ல ஏறு. நான் ஏன் அத்தா ஏறணும்? நீ ஏறு, உன்னை உயிரோடு விட்டா நான் மாட்டிப்பேன்ல. எங்கத்தான் போறோம், நீ முதல்ல ஏறு. சரிங்களா? அவங்க கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏறும்போது அந்த கார் அப்படியே போகுது, பீச்சு கிட்ட போகுது. பீச்ல இறங்கி நடுவு பீச்ல கொண்டு போய் நிக்க வச்சு, இப்ப பாரு, இப்ப வந்து உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன வயசானவன் பாக்குறியா? நான் வேணா டையெல்லாம் அடிச்சுக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா செத்து போயிரு. என்ன சொல்ற அப்படின்னு. இல்ல அத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ஏன் கேட்கணும், நீ எல்லாம் கேட்டுக்கிட்ட. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் கோவா போயிருவோம், நல்லா சந்தோஷமா வாழ்வோம் அந்த பணத்தை வச்சு. என்ன சொல்ற அப்படின்னு. இல்லத்தான், நான் சொல்றது நீங்க கேளுங்க கேளுங்கன்னும் போது, ஏன் சத்தம் போடுறேன்ட்டு அவர் மேல பார்த்து வானத்தை பார்த்து சுடுறாரு. குண்டு சுட்ட உடனே அவ பயந்துடுறா அந்த பொண்ணு. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்குது. அப்ப நீ செத்து போன்ட்டு 1 2 3ங்கும் போது ஒரு இளைஞன் வரா, அந்த கண்ணை தட்டி விடுறான். தட்டின உடனே, வசந்த் இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு அவர் அந்த 2 தலானி எடுத்துட்டு ஓடுறாரு. சார் இருங்க இருங்கன்னு இவனும் முன்னாடி துரத்திட்டு ஓடுறான். வாங்க ரத்னா, ரத்னா ஓடியாராங்க. அவர் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. இவங்களும் காரை ஏறி இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அதுக்கு அவன் சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தேன், எனக்கே உங்க அத்தா மேலதான் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, சொல்லலான்னு வரலான்னு வந்தா கரெக்டா நீங்க கார்ல போனீங்க, உங்க கண்ணு தண்ணியா ஊத்துச்சு, அதனால சரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். நல்ல வேலைக்கு வந்தீங்கன்னும் போது அவர் 60 மைல் வேகத்துல வேகமா போறாரு. பின்னாடி வசந்த் வேகமா ஃபாலோ பண்றாரு. இதுக்கு நடுவுல மவுண்ட் ரோட்ல இருந்து ஒருத்தங்க படம் பார்த்துட்டு 2 பேர் வராங்க, லவ்வர்ஸ். அவங்க வந்து ஆஹூ ஆஹூன்னு கத்திக்கிட்டே வராங்க. வந்து பீச்ல உட்காரலான்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வசந்த் காருக்கு முன்னாடி வந்துடுறாங்க. வசந்த் வந்து கொஞ்சம் விலகுறாரு. அவங்க இன்னும் வேகமா போய் மாணிக்க காருக்கு முன்னாடி போயிடுறாங்க. மாணிக்கம் சாரி மாணிக்கம் அவர் விநாயக காருக்கு முன்னாடி ஓடிடுறாங்க. விநாயகர் இன்னும் கொஞ்சம் வேகமா போறாரு. அப்புறம் அவங்க அவங்க விலகி அந்த பக்கம் போயிடுறாங்க. விநாயகர் என்ன பண்றாரு, அந்த காரை கொண்டு போய் மரத்துல இடிச்சிடறாரு. கார் ரோல் ஆகி கீழே விழுந்துருது. விழுந்து அந்த ஒரு பக்கம் கண்ணாடி ஃபுல்லா தெரிச்சு போய் அன்பழகை வந்து கார்ல இருந்து கீழே விழுந்து விநாயகர் வந்து கார்ல இருந்து கீழே விழுந்து ஒரு பக்கம் காரு கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு விநாயகர் வந்து ரோட்ல இறந்து கிடக்குறாரு. தலையில இருக்க பணம் எல்லாம் அங்க ரத்தத்துல தெளிச்சு விழுந்து கிடக்கு. எல்லாம் ரோட்டெல்லாம் பறந்து கிடக்கு. இவங்க காரை விட்டு இறங்கி வசந்த் வந்த உடனே, என்னாச்சு எங்க எங்க அத்தானுக்கு அப்படின்னு பார்த்துட்டு, விநாயகர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்க ரத்னா அப்படி கார்ல உட்காந்துறீங்க, இதை பார்த்தா நீங்க பயப்படுங்கன்னு அந்த அம்மா போய் கார்ல உட்காந்துருது. இவர் கிட்ட போய் பாக்குறாரு, அந்த ஆள் இறந்துட்டாரு. அதுல இருந்து ஒரு ஒரு நோட்டு, ஒரு 100 ரூபா நோட்டு எடுக்கிறாரு. அந்த நோட்ல ரத்தத்துல அந்த நோட்டு வந்து ஃபுல்லா இது பண்ண மாதிரி, டிப் பண்ண மாதிரி இருக்கு. அந்த நோட்ல எழுதிருக்கு, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.
செல்வா மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடக்கூடாது, சிகரெட்டை வெளில சுடுவான். நானும் படிச்சு. எல்லாரும் கை தட்டுங்க முதல்ல. தேங்க்யூ சார். மியூட் ரிலீஸ்ல தான் பாரு. எனக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது, அதாவது இவர் தான் இருப்பாருன்னு நினைக்கும் போது தான் தெரிஞ்சது நான் படிச்சிருக்கேன் இது ஒரு காலத்துல. அப்பதான் தெரிஞ்சது, அது வரையும் ஞாபகம் தோணல. செல்வா சார் எழுதிட்டாங்க அதுக்குள்ள. பாரு, இப்ப பாரு. ஓகே, செல்வா பேசுங்க. என்ன சார், நான் எதுவும் ப்ரிப்பேரே இல்லை. எனிவே நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆனால் எனக்குமே நீங்கள் அந்த பாயிண்ட் வரும்போது, அந்த திருடு முடிஞ்ச உடனே தான் எனக்கு சந்தேகம் வந்தது, அவர் அதான் இருப்பாருன்னு. ஏன்னா அவர் சோப்பெல்லாம் பற்றி பேசுகிறாரு, நல்லா அவர் எல்லாமே தெரியுது. கூட்டு போய் அவங்ககிட்ட சுவிட்சை காட்டுறாரு. யாராவது ஒரு மேனேஜர் சுவிட்செல்லாம் காட்டுவானா? என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்கே காட்ட மாட்டான். அது வேற கீழே வேற எடுத்து வந்து வீட்டில் தலைகாணி கீழே வச்சு பாறான். இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும்? அப்படின்னா எல்லாருமே பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டு கீ எடுத்துன்னு போயிடுவானுங்களே, ஈஸியாக அடிச்சுட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அவர் அழகாக க்ளூ கொடுத்துருக்காரு. மாணிக்கத்தை ரொம்ப அழகாக செட் பண்ணி இவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்லாவே ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அவங்க சித்திக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றது நமக்கு சுஜாதா முதல்ல ஒரு தொடர்பு கொடுத்துட்டாரு இவர்கிட்ட. அதே மாதிரி இவர் வந்து பொண்டாட்டிக்கு அடங்கின மாதிரி அந்த அம்மா அந்த நகையை ஒரு சீனில் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, நகை வாங்கினது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னும் போது, இது ஏன் நீ கோச்சிக்கிற, நான் கழட்டி வச்சுட்டுமான்னு போது உடனே இவர் அடங்குறாரு. எந்த ஒரு புருஷனும் அப்படிலாம் உடனேலாம் அடங்கிலாம் போக மாட்டான். ஒரு கொஞ்சமாவது கோபம் வரும்ல. கொஞ்சமாவது கோபம் வரும்ல. என்னடா அது நமக்கு தெரியாமல் ஒரு நகை வாங்குறேன்னா ஒன்று சொல்லக்கூட மாட்டியா அப்படின்னு கொஞ்சமாக இல்லை இல்லைம்மா பரவாயில்லமான்றானா, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அங்கே. இந்த மாதிரி அடங்கி போகிறவங்ககிட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் உஷாராக இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மணியே, ரோஜாவே, முத்தேன்ற இப்போ புருஷங்கள்லாம் நல்லவன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. அட்லீஸ்ட் சண்டை போடுறவன் நேர்மையாக இருக்கிறான்னு அர்த்தம். அது நல்லா காமிச்சிட்டாரு. நிறைய இடத்துல நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டாரு அவர் முதல்லயே. அழகாக கொண்டு அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவர் சும்மா ஒன்றும் கொண்டு வரல. ரொம்ப நல்லா சுஜாதா, அதுவும் 79ல் இவ்வளோ வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது பெரிய விஷயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ஐ மீன் கீப் ஆன் லிசனிங். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல வந்து இதை கேட்கறதுக்கு நமக்கு பெருசா ஒன்றும் சஸ்பென்ஸா இல்லைனாலும் அப்ப வந்து இதை வந்து மிகப்பெரிய அந்த காலகட்டத்துக்கு நீங்க வச்சு இப்போ நீங்க விஷுவலைஸே நீங்க 79 80s தான் மைண்ட்ல பண்றோம் இல்லையா? இப்போ அந்த பையன் வந்து இந்த மொரவாசல் வேலை பண்றான்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து லேடிஸ்ங்கெல்லாம் வெளில வர மாட்டாங்க. ஒரு டீ வாங்கணும்னாலோ, ஒரு கட்டை வாங்கிட்டு வரணும், ஒரு கட்டைக்கறிலே லிக்கோ கறிலாம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளாக வாங்குறவங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க வாங்க மாட்டாங்க. அந்த அம்மாங்களோ இல்லை வயசுக்கு வந்த பொண்ணுங்களோ வந்து வீட்டில் இருக்கவங்கன்னா, தம்பி இங்கே வாப்பான்னு சொல்லி நம்மகிட்ட டீ வாங்கிட்டு வர சொல்லி டம்ளர் கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம அதில் ஒரு 5 பைசா கமிஷன் அவங்களே கொடுப்பாங்க. நம்ம கேட்க வேணாம், அவங்களே நமக்கு 5 பைசா கமிஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இது வந்து ரிமைண்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து நாங்களாம் பண்ணியிருக்கோம், ட்ரிப்ளிகேனில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அந்த அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு வந்தது. அது அப்படி இப்போ கற்பனை பண்ணி பார்க்கும்போது இந்த கதை ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா இருக்கு. சார் நீங்க டீ சொல்றது வேறவங்களுக்கு பண்ணுவீங்களா? வேற ஆமா, வீட்டுல ஸ்ட்ரீட்ல இப்ப நாங்கெல்லாம் ஸ்ட்ரீட்ல விளையாடிட்டு எல்லாமே இருப்போம். பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, தம்பி கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லி கையில ஒரு 15 பைசா டீனா 20 பைசா கையில கொடுப்பாங்க. கொடுத்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நான் டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா பேலன்ஸ் 5 பைசா திருப்பி கொடுத்தேன்னா அவங்க இந்த தம்பி வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த 5 காசு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு இல்லையா? ஆமா. அது இல்லாம அவங்க எல்லாம் வெளில வர மாட்டாங்க. அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. பெண்கள் போய் டீ கடையில போய் குடிக்க மாட்டாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. இதெல்லாம் சென்னையில நான் சொல்றேன். சென்னையிலேயே அப்படிதான் இருந்தது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அபார்ட்மெண்டா கட்டி வச்சிருந்தோம். ஒண்ணும் கிடையாது. ஒரு தெருவுல பார்த்தா இந்த தெருவுல இருக்கிறவங்க எத்தனை பேர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். பெரிய இது கிடையாது. ஏதோ ஒரு சில பில்டிங் தான் இருந்தது தவிர எல்லாரும் பில்டிங்ல இல்ல. அதுதான் காலகட்டங்கள் இருந்தது. இப்போ செல்வா சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலயும் இருந்திருக்கும். மோஸ்ட்லி சென்னையில இந்த இடத்துல வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் சம்டைம் வந்து இந்த கட்டையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, பொழந்து போட்ட கட்டை எரிக்கிறதுக்கு கட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, எங்க வீட்டு பக்கமா வந்தா எங்க வீட்டுல இருக்கவங்க யாருன்னா பார்த்தா என்னை போட்டு பொழக்க போறாங்கன்னு சுத்திக்கிட்டு போய் கொடுப்போம் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்கு கட்டை வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வர மாட்டேன், யார் வீட்டுக்கோ போய் கட்டை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்ட்டு என்ன அடிக்க போறாங்கன்னு சுத்திக்கிட்டு போய் கொடுப்பேன் அவங்க வீட்டுக்கு. இதெல்லாம் பண்ணி இருக்கிறேன். வேற வழி கிடையாது. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி வேண்டாம் சொல்ல முடியும்? அவங்களாலையும் வெளில வர முடியாது. யாராவது ஒருத்தர் உதவிதான் ஆகணும், யாராவது ஒருத்தர் செஞ்சுதான் ஆகணும். இப்ப தெரியுதா எதுக்கு முதல்ல செல்வா பேச சொன்னேன்ட்டு. அவர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம், அதனால வேற. டக்குன்னு உண்மையெல்லாம் சொல்லிடக்கூடாதுல்ல தமிழ்.
வாங்க ஸ்ரீகுமார் சார் பேசுங்க. சூப்பர் 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 ஃபாஸ்ட் சிவா, ரொம்ப தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ சார். ஃபாஸ்ட், வெரி எக்ஸலண்ட். ஐ என்ஜாய்ட் ஒரு ஸ்பீட் அண்ட் ரிதம் ரொம்ப பிரமாதமாயிட்டு போனீங்க. 73 79 நடந்தது கதை. 79 79 79 79 1 ரூபாய் அதிகம். 72 73 தான் 1 ரூபாய் பெரிய காசு. 79 மாலை மதியில ரிலீஸ் ஆச்சா? 79ல ஐ ரிமெம்பர் 1 ரூபாய்க்கு 1.25 ரூபாய்க்கு நாங்க ஆனந்த் தேர்ல போய் பார்த்துட்டு போவோம். பிராட்வே 7 பைசா டிக்கெட்டு, 15 பைசா டிக்கெட்டு, 80 பைசா தான் டிக்கெட் ஆனந்த் தேர்ல. 1.25 மணி நேரம் பார்த்தோம். அதான் 72 70 சைனா பஜார், அங்க பிராட்வே, குடோன் ஸ்ட்ரீட்லாம் கார் போகுது. ரொம்ப பிரமாதமா என்னுடைய காலத்துக்கு போயிட்டீங்க. ஐ வாஸ் தேர் இன் பிராட்வே, சைனா பஜார்ல அப்பதான் இருக்கேன். எக்ஸலண்ட் நரேஷன். லாஜிக்கெல்லாம் வேணாம், சொன்ன மாதிரி கூட லாஜிக்கெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. அந்த எக்ஸலண்ட். ரொம்ப நன்றி என்ன சார். சொல்றதே தெரியல. அந்த 3வது எனக்கு ஞாபகம், எனக்கு இந்த நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. ஹூ இஸ் த மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ரைக்கே ஆகல. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். இந்த அன்புக்கும் அக்கா அந்த அவுக்காவுக்கும் இதெல்லாம் ஒரு அப்படியெல்லாம் எடுத்திருப்பான். ஓகே, இது ஒரு லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது. அதனால அவங்க அன்பழகனை ஒரு அடிமையா ட்ரீட் பண்ணதுக்கு வைக்க செஞ்சுட்டாரு விநாயகம். ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப அருமையா பண்ணீங்க. அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி சேவா ஒரு கதை எடுத்தாங்கன்னா அதை வந்து நல்லா உள்வாங்கிட்டு அப்படியே இன்ஸ் வச்சுக்கின்னு கட கட கடன்னு அங்க எழுதின மாதிரியே அப்படியே சொல்லிட்டு வர்றதுன்றது கிரேட் தான். அது ஒரு ஸ்டைல், டிஃபரெண்ட் ஸ்டைல். எங்கேயும் முடிஞ்சிட்டு போகுது நினைச்சு. அப்புறம் தான் தேர்ட் மாஸ்டர் மைண்ட் வர்றாரு. நாராயணன் சார் பேசுறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சார். நாராயணமூர்த்தி சார். ரமேஷ் இன்னொரு கதை மேடம் இதை வச்சு இன்னொரு கதை எழுத ஆரம்பிச்சார் பொழுது. ரமேஷ் கையில பேனாலாம் வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சாரு. வணக்கம் சார். வணக்கம் 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 சேவா. உண்மையிலேயே நீங்க எப்பவுமே அழகா கதை சொல்றீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சுஜாதா கதை நீங்க அப்படியே ஒரு ஆழ்ந்து போய் தான் சொல்லுவீங்க. முதல் தொடக்கமே ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி யாரு அந்த அறிமுகப்படுத்துறாரு இல்லையா அந்த அன்பை, அப்படி அழகா கண்ணன் கூப்பிடுவாங்க, அன்பன் கூப்பிடு, அப்படி அந்த அறிமுகமே ரொம்ப அழகா இருந்தது. அப்படி சின்ன சின்ன அதை நீங்க கட் பண்ணி சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த சுஜாதா கூட அவ்வளவு சுவாரஸ்யமா எழுதியிருப்பாரோங்கிற அளவுக்கு வந்து அதை சுவாரஸ்யப்படுத்தி சொன்னீங்க. இது வந்து கிட்டத்தட்ட இங்க நிறைய உளவியல் அறிஞர்கள் இருக்கீங்க. இது ஒரு உளவியல் நாவல் தான். எப்படி அந்த ஒரு மனம் ஒரு சிறுவனை வந்து சின்ன வயதுல இருந்தே இது பண்ணது. செல்வா ரொம்ப அழகா சொன்னாங்க. அது செல்வா வந்து பையங்கிறதுனால இல்லை, நாங்க பொம்பளை பிள்ளையும் அந்த மாதிரி வேலை ஏவுவாங்க. வந்து பக்கத்து வீடுகள்ல வந்து அதுதான், அது நம்மள மாதிரி கொஞ்சம் வெளியில விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகளை தான் கூப்பிடுவாங்க. பாப்பா அந்த பெட்டி கடையில போய் அதை வாங்கிட்டு வந்துருப்பாப்பா, இதை வாங்கிட்டு வந்துருப்பாப்பான்னு. அதே செல்வா சொல்ற அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. வீட்டுல உதவிடும், ஏன்னா வீட்டுல சொன்னா ஊப்ப அப்படின்ட்டு ஓடிடுவோமா. ஆனா பக்கத்து வீட்டுல சொல்லும் போது மறுக்கவே முடியாம, அது அக்காமாரு தம்பி சொல்ற மாதிரி அந்த அக்காமார் இருப்பாங்க இல்லையா, பெரிய மனுஷியாயி உள்ள, அவங்களுக்கு குமுதம், இந்த ராணி, இதை இன்னொரு வீட்டுல இருந்து வாங்கி கொண்டு கொடுப்போம். இது மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறோமா. அப்ப அது வந்து அது அடிமைத்தனம்னு நம்ம நினைச்சது இல்லை. அதை வந்து அடிமைத்தனம்லாம் நினைச்சது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, இது வேற மாதிரியாக அந்த பையனை அவங்க பயன்படுத்துறது, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல கொஞ்சம் அந்த காலத்திலயும் இந்த காலத்திலயும் உள்ள விடயங்கள் தான் இதெல்லாம். அத ரொம்ப அழகா நீங்க சொல்லி அந்த சுஜாதாவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் அந்த அப்படியே நகர்த்திக்கிட்டே போவாரு. கடைசியில அழகா போய் நகர்த்தி முடித்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சேவா. சார் சொன்ன மாதிரி நீங்க கதை சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. ரேணு ஒரு அழகா சொல்லுவாங்க, மாலதி ஒரு பாணியில சொல்லுவாங்க, நம்ம சிவகுமார் ஐயா ஒரு பாணியில சொல்லுவாங்க, நீங்க உங்க பாணி தனி பாணி. அந்த பாணிக்கும் ரொம்ப அழகா இருந்து வாழ்த்துக்களுமா. வாழ்த்துக்கள், தொடருங்கள் உங்கள் இந்த மாதிரி கதை சொல்லலை. நல்ல கதை சொல்லியாக மாறிட்டு வாரீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். பேசணும் சார். வாங்க பேசுங்க. சேவா ரொம்ப நல்லா சொன்னேன்.
இந்த தேங்க்யூ. ஸ்டோரி கடைசியில தான் எனக்கு அந்த 3/4 அனுப்புறம் தான் படிச்ச மாதிரி ஞாபகம் வந்தது. அது வரைக்கும் ஞாபகமே வரல, அந்த அளவு மறந்து போச்சு. அதுல ஒரு இடத்துல சைக்கிள் வாடகைக்கு 15 பைசான்னு வரும் தானே 15 சொன்ன. பைசா சைக்கிள் காத்தடிக்க காத்தடிக்க 15 பைசா காத்தடிக்க 15 பைசா. காத்தடிக்க 15 பைசா ஏன்னா 55 பைசா. அந்த காலத்துல நான் 55 பைசா. ஒரு 12 13 வயசுல சைக்கிள் கத்துக்கும் போது இப்படிதான் நாங்க போய் காத்தடிக்க அதுக்கெல்லாம் 15 பைசா அந்த மாதிரிதான் நாங்களும் கொடுத்துருக்கோம். அது எனக்கு ஞாபகம் வந்தது. அது கரெக்டா அந்த டயத்துல என்னென்ன பிரைஸோ சுஜாதா கரெக்டா மென்ஷன் பண்றாரு. அது அது புரிஞ்சுக்கிட்டேன். 7 பைசாக்கு 2 சிகரெட், 7 பைசாக்கு 2 சிகரெட். நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ் ஸ்டோரி செலக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று எடுக்காம கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கிறத சொன்னேன், நமக்கு கேட்கறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இருந்தது. ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நாளை பேசு. அனைவருக்கும் வணக்கம். சேவா ஆஸ் யூஷுவல் ரொம்ப அருமையா இருந்ததுமா. இதுலயே லாஸ்ட்ல வசந்த் வந்துட்டாரு. வசந்தும் கணேஷ் இதுலயே கூட்டு வந்துட்டீங்க. அதே மாதிரிதான் அந்த மரவாசல் சொல்றது அப்படியே கரெக்டா ஒவ்வொன்னா சொல்லினே வந்தீங்க பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு படத்துல நாகேஷ் அப்படித்தான் பண்ணுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க. அதுதான் என்ன போனேன் அந்த சீனுக்கு போனேன். அது மாதிரி போனேன். ஆனா இவன் வீட்டுக்கு நம்ம சித்தப்பா வீட்டு மாதவன் சித்தப்பா வீட்டுல வேலை செய்யறதே வந்து அவன் ஒரு கஷ்டமா நினைக்கிறான். அது நினைக்கிறதால வந்த ஒரு விபரீதத்தால அவன் எப்படி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறான் அப்படின்றது தான் இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. நல்லாதான் ரொம்ப நல்லாதான் இருந்தது, சஸ்பென்ஸா இருந்தது. ஆனா நடுவுல கொஞ்சம் செல்வா சொன்ன பின்னர் நானும் கேட்டே வந்த மாதிரி அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு எனக்கு. செல்வா அந்த இவரு தான் விநாயகம் தான் வந்து கல்பிரிட் அப்படின்ட்டு. ஆனா கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸை வச்சு ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே இதேதான் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது. அதை விட்டு வேற காரியமே கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. அந்த காலத்துல இருந்து இப்படியே தானே இந்த ஒரு விஷயத்த தானே சொல்றாங்க அப்படின்னும் போது அது மட்டும்தான் ஒரு கஷ்டமா இருந்தது. ஆனா ரொம்ப அருமையான கதைமா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. I agree with you. மாலதி மேடம், I agree with you. இதுதான் பெண்களை தான் இதுக்குதான் ரொம்ப எடுக்கிறதே ஒரு வீட்டு பெண்களை. அதுதான் ஓகே, கரெக்டா நீங்க உங்களோட ஃபீலிங் சொல்லிட்டீங்க, நான் சொல்ல முடியல. சார் அதான் சார் கஷ்டமா இருக்கு. எல்லாருமே அததான் சார் அந்த காலத்துலயும் இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. வீட்டு பெண்களை வம்புக்கு எடுத்துக்குவாங்க, இது மாதிரி ஏதாவது காரணத்துக்கு எடுத்துக்குவாங்க. தேங்க்யூ. ரமேஷ் பேசுங்க. அப்புறம் அன்பழகன் கன் அழகா அவரை விளக்கி இருந்தாரு. எனக்கு கூட எனக்கு வந்து 5 சித்தப்பாங்க. இதேதான் நம்ம இவர் சொன்ன மாதிரிதான் இந்த வேலை செய்யறது. என்னுடைய கதை வந்து அந்த பகடா வைனர் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் இருந்தது நார்த் மெட்ராஸ், அங்கெல்லாம் நல்லா ஃபேமஸ். அது 10 பைசா நினைக்கிறேன், 10 பைசா ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன சிரிப்புனா ஞாபகம் வந்துன்னா, பகடா வந்து அந்த கொசுருன்னு ஒன்று கொடுப்பான் அந்த சாப்பிட்றதுக்கு. வாங்கிட்டு கொடுத்துட்டு பார்த்தா இன்னொரு சித்தப்பா வருவாரு, உனக்கு ஒன்று பகடான்னு கேட்பேன். அவன் அவர் ஒரு 10 பைசா வாங்கினான். அவன் சொல்லுவான் பகடாக்கார, யோ நீ வாங்கினது பாதி பகடா நீயே சாப்பிட்டியா, கொசுரு வாங்கி அப்படின்னு சொல்லுவானுங்க. எனக்கு ஏன் சொல்லனா, இன்னைக்கும் அந்த பழக்கம் எனக்கு விட்டு போல. என் மனைவி கூட திட்டுவாங்க. நான் போய் ஒரு பகடாக்கல்ல வேணா கொஞ்சம் அந்த கை நீட்டுவேன், அந்த பகடா கொஞ்சம் கொசுரு கொடுங்கன்னு. அது அந்த நார்த் மெட்ராஸோட அந்த கலாச்சாரம், அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அந்த அந்த வேலைகள் இதெல்லாம் அழகா அந்த ஒரு சொன்னாரு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த சுஜாதா ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காருன்னா, அவன் தப்பு பண்ணான், பட் அவன் மனசு வந்து அவன் ஒத்துக்கல. அதுக்குதான் அவன் வந்து பாரதியார் புக்கு படிக்கிற மாதிரி வைக்கிறார் சுச்சுவேஷன். அதுக்கு காரணம்னா அவனுடைய சூழ்நிலை அவனை தப்பு பண்ண வச்சுது. ஆனா அவன் மனசு அறிஞ்சு தப்பு பண்ணல. அததான் வந்து அடிக்கடி ஒரு வாட்டி நைட்ல வந்து அந்த பாரதியார் புத்தகம் படிக்கிறான் அப்படின்னு ஆசிரியர் போட்டதுக்கு காரணம் நமக்கு புரிய வைக்கிறார். அவன் வந்து மனசு அறிஞ்சு தப்பு பண்ணல, சூழ்நிலைக்கு வேற வழி இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, வேற அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றதால அவன் அந்த தப்பு பண்றான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த காலத்துல நடக்கிறது, நண்பர்கள் சிகரெட் பிடிக்கிறது, அந்த விர்ஸ் சிகரெட்டு. ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு எல்லாரும் சொன்னா, எனக்கு சிகரெட் எல்லா வேலையும் தெரியும், ஆனா இது வரைக்கும் நான் பிடிச்சது கிடையாது. ஏன்னா எங்க சித்தப்பாங்கெல்லாம் என்கிட்ட தான் குத்த அனுப்புவாங்க. எல்லாம் என்ன வேலையும் தெரியும், வில்ஸ் சிகரெட்டு தான் சிகரெட்னு. அது மாதிரி அந்த வில்ஸ்னு எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது, அந்த ஆழ்வார் இது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப எப்ப தெரியுமா ஒரு சின்ன டவுட் வந்ததுன்னா,
பேங்க்ல 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வாட்ச்மேன் வைப்பாங்களாம். அப்பதான் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது. என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தா கூட பேங்க்ல 15 நாள் முன்னாடி யாரும் அறியாத ஒருத்தர் வந்து புதுசா வேலைக்கு வைக்கிறாங்க, நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லும் போது அது வந்து ரெண்டாவது பர்டிகுலரா அவங்க சித்தப்பா கூப்பிட்டு வந்து ஒருத்தர் வந்து கேட்கிற மாதிரி இந்த அலாரம் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம செல்வா சொன்ன மாதிரி அப்புறம் தான் தோணுச்சு. அதெல்லாம் இப்போது யோசிச்சு பார்த்தால் அதுக்கான கீ மாதிரி இருக்குது. வாலண்டியரா ஒருத்தர் வந்து இந்த அலாரம் அடிக்கல, அப்ப இவனுக்கு அடிக்காம இருக்குது என்ன வழி அப்படி அவங்க சொல்ற மாதிரி அந்த புக்கு கீழே இருக்கு இது இருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் மேல எந்த எந்த இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப நான் கூட நைட் ஷோ படம் போக்குறேன்னா எந்த வீட்டுல அதை அலோவ் பண்ணுவாங்களா? ஆனா அவங்க அந்த அந்த இவர் சொல்லவே இல்லை பாருங்க. நீ போயிட்டு வாப்பா நான் கதவு திறந்து விடுறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அதுலயும் ஒரு பொறி. இப்ப நம்ம கூட கேட்டாச்சியோ இந்த வயசுல நைட் ஷோ கேக்குதா அவருக்கு என்ன வீட்டுல எப்படி சொல்லுவோம் அந்த ஆனா சித்தப்பா எதுவுமே சொல்லாம நீ போயிட்டு வாப்பா நான் திறந்து விடுறேன்னு சொன்னாரு. எல்லாம் பிளானு, எல்லாம் அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அருமையா இருந்தது. ஆனா இதுல இருந்து இன்னொரு கதை ஒண்ணு, நவாப் நாற்காலின்னு ஒரு படம் எடுத்தாங்க. நவாப் நாற்காலி இதேதான். அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை வந்து நம்பி ஒரு பேங்க்ல போய் ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க. அவரு பைத்தியம் பிடிச்சிரும். பணம் தொலைஞ்சு போச்சுன்னு பார்த்தா அந்த பணத்துல எடுத்து ஒரு நாற்காலியில போட்டு வச்சிருப்பாரு அவரு. அது வந்து ஜெய்சங்கர் தான் வந்து கண்டுபிடிப்பாரு. அந்த கதை ஞாபகம் வந்தது. அவனா அந்த நாற்காலியே உட்காந்துப்பாரு, வேற யாருக்கும் அந்த நாற்காலி தரமாட்டாரு. ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிப்பாரு. விஎஸ் ராகவன் எல்லாரும். அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து அந்த நாற்காலியை பிச்சு பார்த்தா அது இவ்வளவு பணம் இருக்கும். அந்த இந்த கதையை பார்த்து எழுதுனால அது அதே மாதிரி சிலந்தி வலைன்னு ஒரு நாடகம் எடுத்தாங்க டிடில. இதே பாணி தான். அவன் ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த இப்போ அந்த கல்பனா இருக்கான அவங்க அப்பா தான் அந்த சிலந்தி வலை இதோ நடிச்சார். கல்பனா ஒரு பாடகர் இருக்காங்கல்ல, ராகவேந்தர் அந்த இதுல பாடுவார் பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த பாட்டுலாம் பாடுவார் பாருங்க, சிந்து பைரவ் அவர் தான். இதே கேரக்டர் தான். அவர் ஒரு நல்ல மேனேஜர். அவர் ஷூட் பண்ணிடுவாங்க, செத்துடுவாரு. பணம்லாம் வந்து பார்த்தா அவர் உயிரோட வருவாரு. அது ஒரு கிரியேட் மாதிரி. அந்த கதைகள்லாம் இதுல இருந்து வந்துதா? நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய நாட் போடுறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்துல அவ்வளவு சொன்ன மாதிரி இங்க ஒரு வீடு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு யோசனை கொண்டு வந்து, ஆனால் பாருங்க அந்த பணம் யாருக்குமே இல்லாத அளவுக்கு அதுதான் நியதி. அதாவது எம்ஜிஆர் படம் மாதிரி தான். என்ன பண்ணாலும் கடைசியில வந்து அது அதுல ஒரு மாரல் வைக்கிற மாதிரி வச்சுட்டாரு பாருங்க. அவனுக்கும் யூஸ் ஆகல, யாருக்கும் யூஸ் ஆகல, கவர்மெண்ட்டுக்கும் போற மாதிரி வச்சுட்டாரு கதை. அதுதான் கதை. இதே ஒரு சாரருக்கு வந்து போயிருந்த மாதிரி இருந்தா, ஆனா இந்த காலத்துல வந்து அது வித்தியாசமா எடுக்கணும்ட்டு வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து இதுதான் ஒரு மாரல். இந்த பணம் போனாலும் நியாயமா வர்ற பணம் தான் நிக்கும். அது வந்து அந்த பணம் செல்லாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த காலத்து கதைகள் இட்டும் போயிட்டீங்க. உண்மையில இந்த நவாப் நாற்காலியும் அந்த சில நவாப் நாற்காலி தான் இதே கதை தான். நவாப் நாற்காலி இதே மாதிரி தான் இருந்தது. சமுதாயத்தில் அந்த பசுத்தோல் போர்த்திய புலி போல, அதாவது அந்த மேனேஜருக்கு எப்படி அந்த பணத்தை திருடணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்து அவரா கண்டுபிடிச்சு அந்த மாதிரி. அதாவது ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, ஒரு பெரிய இந்திரா காந்தி சாவடித்து எதுவே பண்ண முடியல, நம்ம கடைசியா பிளான் பண்ணது அந்த பாதுகாவலர் வச்சுதான் சாவடிக்க முடியுன்ற மாதிரி வந்து பாரு. அது மாதிரி அவன் யோசிச்சான் அந்த பேங்க் மேனேஜர், நம்ம கிட்ட இவ்வளவு வசதி இருக்குது, நம்மளால எடுக்க முடியலன்னும் போது இந்த மாதிரி பிளான் பண்ணி போற மாதிரி எடுத்துட்டு போனாங்க கதை. நீங்க அதை சொன்ன விதம் தான் இவ்வளவு பேச வைக்குது. நாங்க இன்னும் அந்த கதையை படிக்கவே இல்லை, ஆனா இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதுதான் சேவாவோட சிறப்பு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot, sir. தேங்க்யூ. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? மதா மேடம், கல்யாணி மேடம். சேவா வணக்கம் சார். ஸ்டீபன் சார் வணக்கம். சேவா ரொம்ப அழகா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா கதை. சும்மா சரன்னு எங்கேயும் பிரேக் கிடையாது. யோசனை எல்லாம் ஒன்னும் விடுபட்டதெல்லாம் கிடையாது. ஒரு எத்தனை தடவை சொல்லி பாத்தீங்களோ தெரியல, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த கதைக்கு வந்து எத்தனைமா 2 தடவை. 2 தடவைக்கே இவ்வளவு அழகா இருக்கேம்மா. முந்திய விட இப்ப நல்ல ரொம்ப இது எடுத்துக்காமையே சீக்கிரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இப்பெல்லாம். என்ன ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரமேஷ் பிச்சு உதறிட்டாரு. அதோட இதோட அது நவாப் நாற்காலி, அப்புறம் ஒரு டிராமா, சிலந்தி வலை எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்னோட ஒண்ணு போட்டு இன்னைக்கு நாங்க 3 கதை கேட்ட மாதிரி இல்ல ஆயிடுச்சு. இப்போ வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு ஒரு கதை எழுதின மாதிரி அவர் எழுதிட்டாரு. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா சேவா. வாழ்கம்மா, வாழ்க. தேங்க்யூ மேடம். கல்யாணி மேடம். நன்றி. வணக்கம்.
சேவா ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே ஆடாம அசையாம இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு சைடா ஒரு ஸ்டைலா உக்காந்தீங்க அப்படின்னா அது அப்படியே போகுது. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நல்லா அழகா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த இது அந்த ஆள் தான் குற்றவாளிங்கிறத நானும் கெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கதை சொன்ன விதம் ரொம்ப அழகுப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ 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 வெரி மச். வேற யார் பேசணும்? விட பேசாச்சு. நீங்க பேசுறீங்க. லட்சுமணன் சார் பேச சொல்லுங்க. யாரு? நாராயணமூர்த்தி சார் இருக்காரு. லட்சுமணன் சார். லட்சுமணன் சார் வாங்க. வணக்கம் சார் எல்லாருக்கும். வணக்கம். அவ சொல்ற மாதிரி 4 தடவை சொல்லி பார்த்தா, ஒரு தடவை பாதி ஹிண்டா பார்த்தா. ஏன்னா அவளுக்கு டைம் கிடைச்சது. நான் 2 தடவை தான் சொல்லி பார்த்தேன், போய் சொல்லாதீங்க. சரி ஒரு வேலை எடுத்தா அதை கரெக்டா முடிக்கணுங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்க. இப்ப அதான் அதுல மெயின். அவளுக்கு என்ன வேணுமோ அந்த கதையை என்கிட்ட சொல்லுவா. இது பரவாயில்லைன்னா தான் அவள் கண்டினியூ பண்ணுவா, இல்லைன்னா பண்ண மாட்டா. என்னன்னா அது ஒரு பயம் அவளுக்கு. அவளை அறியாமலே நம்ம எங்கேயா தப்பு பண்ணிடுமோ தப்பு. ஏன்னா இந்த ஹிண்ட் எல்லாம் சொல்லலைன்னா இந்த கதை உங்களுக்கு பிடிக்காது. எல்லாரும் சொல்றது என்னன்னா கதை நல்லா இருக்கு 79 உள்ள கதைய இவ்வளவு பாயிண்ட் அவர் சொல்றாருனாக்க, அவரு செல்வா சார் முதல்ல எழுதி போடலன்னா எல்லாருக்கும் டவுட்டா தான் இருக்கும். எல்லாருக்கும் பல பேருக்கு புரிஞ்சது இல்லைன்னா புரிஞ்சிருக்காரு. கடைசியில புரியும், அவ்வளவுதான். இது ஒரு த்ரில்லர் மாதிரி தான், ஜெய்சங்கர் படம் மாதிரி தான், அவ்வளவுதான். ஆமா, ரொம்ப நல்லா சொன்னா சார். உங்களுடைய இதுதான் சூப்பர் சார். லட்சுமணன் சார் உங்க சப்போர்ட் ரொம்ப அருமையா இருக்கு. இல்ல அது அதாவது இந்த அம்மா கதை செலக்ட் பண்ண பிறகு அப்பா கிட்ட கேட்டுட்டு அவர் ஓகே சொன்ன பிறகுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் சார், அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது. என்கரேஜே பண்ண மாட்டாங்க. நீ எதையாவது போய் சொல்லிக்கோ, கேட்டு பாருங்கடா. யாரும் ஒரு பாராட்டு கூட வரது இல்ல, கேட்கறதே இல்ல. முதல்ல கேட்டாங்க, சரி அவங்களுக்கு சொல்றதே இல்ல. இப்பதான் ஓகே, சூப்பர் சார். லட்சுமி சார் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், லட்சுமண் சார், நன்றி. ரமேஷ் தத்ரூபமா அதை கிளியரா சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். சார் நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட கேட்கறது மட்டும் சுஜாதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, நான் இந்த கதை சொல்ல போறேன் சார், நீங்க எனக்குள்ள புகுந்துடணும், நீங்க சுஜாதாவா மாறிடணும்னு சொல்றாங்க போல. ஏன்னா அப்படிதான், அதனாலதான் அப்படியே தத்ரூபமா சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுஜாதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீங்க எனக்குள்ள புகுந்துருங்க சார், நான் எழுதுற மாதிரி நான். அவங்க எனக்கு என்ன பியூட்டின்னு அவங்க சொல்றதுல, அந்த கணேஷ் வசதி அந்த பெண்களை கிண்டல் பண்றது சொல்லுவாங்க பாரு, நீ அழகா இருக்க, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அதை எழுதி வச்சேன். அந்த இன்டர்வியூ போறாங்க பாருங்க, அதை கூட அழகா சொன்னாங்க. எல்லாருக்கும் 5 நிமிஷம், அந்த பொண்ணுக்கு மட்டும் காலவர் டைம் கொடுத்தானா, நம்ம எண்ணத்தை சிதற விடுறாங்க, நம்ம மனக்கண்ணை ஓட விடுவோம், உள்ள என்ன நடந்திருக்கும். அதுதான் ஆசிரியருடைய கதாசிரியருடைய, அது ஏன் போடுறாருன்னா, கதாசிரியர் நம்ம என்ன ஓட்டங்களை ஓட விடுறாரு. உள்ள போய் என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் இது. அதை இவங்க பேசுறதோட நம்ம என்ன ஓட்டத்துல ஓடுது, அதெல்லாம் கூட அழகா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 5 நிமிஷம் காலவர் அப்படின்னு. அதான் அவனுடைய சிறப்பு. உண்மை பையனை ஹீரோ ஆக்குனது காரணம், அவன் தெரிஞ்சு தப்பு பண்ணல, ஏதோ கஞ்சாவை சாப்பிட்டு வந்து படுத்திருந்தான், அப்ப நடந்த தப்பு அவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதுதான் அவனுடைய ஒரு பாலிஷ்னஸ். சில இடங்கள்ல சொல்றத சில விதத்துல அதை கரெக்ட் பண்றாரு. இதுவும் அதாவது அவன் தன் நினைவு இல்லாம இருந்திருக்காங்கிறத ஒரு காரணம் சொல்றாரு, அதை இவர் பாக்குறாரு. அப்படிதான் அந்த கதை. அதாவது ரிவீல் பண்ணாம சார் நான் எதிர்பார்த்தேன் சார், அந்த இடத்துல கணேஷ் கண்டிப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு நடக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, கணேஷ் தான் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசுங்க சொல்லிட்டு இவர் பின்னாடி வருவார். இந்த காலத்து என்னுடைய கற்பனை எப்படின்னா, நீ உங்க சித்தப்பா கிட்ட இந்த மாதிரி பேசு, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு கணேஷ் வருவார் நினைச்சேன். ஆனா கதையை வேற மாதிரி கொண்டு போயிட்டார் சுஜாதா. கணேஷ் பின்னாடி வந்த மாதிரி அடி பண்ண இல்ல. இந்த கேஸ்ல அவன் சொல்றதுக்கு இந்த பையனுக்கு யாரும் வாதாடுறதுக்கு ஆள் இல்ல. எனக்கு 200 ரூபா தரேன்னாங்க, கடைசியில பார்த்தா 3020 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுலயே எனக்கு டவுட் வந்ததுன்னு அவன் தானே ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் தான் இது டவுட்டே ஆரம்பிக்கிறது, அந்த வசந்த் கேரக்டர் தான். அதுலதான் இவளுக்கு டவுட் வருது, அதுதான் கதையை கொண்டு வந்து முடிக்கிறாரு. அப்படி இல்ல சார், அந்த கேரக்டர் மூலியமா நமக்கு சொல்றாரு சுஜாதா. அந்த நமக்கு அப்பதான் பிளாஷ் பண்ணி காட்டுறாரு, இதுல இவ்வளவு ஓட்டம் இருக்குதுன்னா நீங்க நம்ம செல்வா மாதிரி கற்பூர புத்தி கொண்டு டக்குன்னு புடிச்சிக்கிறாங்க. நம்ம கை தூண்டு புத்தி கொஞ்ச நேரம் பொறுத்த பிறகுதான் அது வருது. அதுக்குதான் சிவாஜி அந்த மாதிரி சொல்றாரு, அந்த ஒரு கேரக்டர் மூலியமா. நீ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க,
புரியாதவங்க கடைசியில புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. வேற எதுவும் கிடையாது. எழுதி போடாம இருந்திருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, உண்மை உண்மை உண்மை. கன்ஃபார்ம் ஆயிடுறான். ஏன்னா அதுலயே எல்லாருமா திங்க் இல்ல பண்ணுவாங்க. சார், ஆக்சுவலா வந்து அது நல்லாவே புரியுது சார். அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய இது கிடையாது. வெளியில சொல்லல, அவ்வளவுதான். நான் இல்ல, வெளியில அந்த காலகட்டத்துக்கு அப்படிதான் சார் எடுத்து. இப்போ இது சுஜாதா வந்து வேற மாதிரி இது வந்து எடுத்திருப்பாரு. சேவா சொல்லிட்டு வரும்போதே அந்த கதை வந்து புரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு போலீஸ் வந்துட்டாங்க இந்த டைம்க்கு அப்படின்னும் போதே அந்த கதை புரிஞ்சிச்சு. அது செல்வா சொல்லிட்டாரு, மத்தவங்க எல்லாம் சொல்லல, அவ்வளவுதானே தவிர இது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். மத்தவங்க ஒரு 50-50 இருந்திருக்கும். செல்வாக்கு வந்து 100% வந்துச்சு, அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு ஒரு 75-50 அப்படி இருந்திருக்கலாம். செல்வாக்கு 100% தெரிஞ்சு போச்சு. அதான் கற்பூரம் புத்தி அவருக்கு. நாங்க கரித்துண்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே பிக்கப் ஆகுது எங்களுக்கு. அதுதான் வேற எதுவும் கிடையாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப அருமை சேவா, அருமையான கதை சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான வேற மாதிரி நம்ம ஒரு நாளும் போறப்ப இது சுஜாதா கதை வந்து நம்ம டெய்லி கேட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில இருந்து சுத்தமா வெளியில வந்துடும். வெளியில வந்து வேற ஒரு பார்வையில வந்து அந்த காலத்துல நோக்கி போனா கூட அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் எப்படி ஒரு எழுத்தாளரா எப்படி எழுதியிருக்காரு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பார்வை பார்த்திருக்கு. ஒரு எழுத்தாளரோட கடமை அதுதான். இந்த சமுதாயத்தை உற்று நோக்குது. இந்த சமுதாயத்துல என்ன இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு கிடைச்சதுன்னா அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி கதையா மக்களுக்கு சொல்றது, அதுல சொல்லும் போது என்னெல்லாம் கருத்து சொல்லணும், எதை நாசுக்கா சொல்லணும், எதை தெளிவா சொல்லணும், இதெல்லாம் தான் எழுத்தாளரோட இது. அந்த படிக்கும் போது அது எப்படி புரியணும், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல யோசிப்பாங்க. இத்தனை செய்திகள் இருக்குது அதுல. அதை வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, நம்ம கதைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அது நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது. யாரும் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணல. இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சிருக்கீங்க. அந்த தனித்துவத்துல நல்லாவும் இருக்குது. அதுதான் சிறப்பு. ஒருத்தர் சொல்ற மாதிரியே நம்ம சொன்னோம்னா அது சிறப்பு கிடையாது. இவங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்றது. நம்மளை பார்த்தா இன்னொருத்தர் காப்பி அடிக்கணுமே தவிர இன்னொருத்தர் பார்த்து நம்ம காப்பி அடிக்கூடாதுன்ற அந்த தெளிவான ஒரு முடிவு, நல்ல ஒரு இது. அருமை. மேலும் சொல்லுங்க, நிறைய கதை சொல்லுங்க. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சேவா. நாங்க தான் தேங்க்ஸ்.